நமச்சிவாய. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை நாம் ஒரு சிறிய தவத்தோடு தொடங்குகிறோம். இணைப்பில் இருக்கும் நண்பர்கள் அனைவரும் தவநிலைக்கு வந்துவிடலாம். குருவே துணை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியம் தொடக்கம் ஆகினை. மகாசக்தி குண்டலினி ஆகினையில் மையம் கொள்ளட்டும். துரியம் மகாசக்தி குண்டலினி துரியத்தில் மையம் கொள்ளட்டும். வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. மகரிஷியின் கவிதை. உடல் உடலுக்குள் உயிர், உயிருள் அறிவு மூன்றும்
உணர்ந்து அவற்றின் உறவறிந்த அறிவில் மேன்மை உடல் விண்ணின் கூட்டாகும் உயிர் விண்ணாகும் உயிருக்குள் பரம் அமைந்து அறிவாயாற்றி உயிருக்குள் பரம் அமைந்து அறிவாயாற்றி உடல் மூலம் உணர்ச்சிகளாய் உயிர் அறிந்த உணர்ச்சிகளின் நிலையமாய் அறிவாய் உடல் கடந்து உயிர் கடந்து அறிவு நிற்க உண்மை பொருளாய் நிற்கும் ஒன்றுள் மூன்றா உண்மை பொருளாய் நிற்கும் ஒன்றுள் மூன்றா. அன்பானவர்களே, இந்த கவிதையை மகரிஷி அவர்கள் மறைபொருள் விளக்கம் என்னும் தலைப்பில் 1984 எழுதியிருக்கிறார்கள். ஞான களஞ்சியத்தின் 1224வது கவிதையாக இது அமைந்திருக்கிறது. உடலுக்குள்ளாராக உயிர், உயிருக்குள்ளாராக அறிவு, ஒன்றும் எல்லாமே கலந்து நிற்கிறது. இந்த மூன்றையும் உணர்ந்து அவற்றின் உறவுகளை அறிந்தால் அதுதான் அறிவின் மேன்மை என்று சொல்லுகிறார். உடல் என்பதோ விண்ணினுடைய கூட்டாக அமைந்திருக்கிறது. உயிர் என்பதும் விண்தான் உயிராகவும் இருக்கிறது. இன்னும் அதற்கு மேலாக உயிருக்குள் பரம் அமைந்து அறிவாயாற்றி அந்த உயிருக்குள்ளாராக இறைநிலையே உள் அமைந்து அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உடல் மூலமாக உணர்ச்சிகளாய் உயிர் அறிந்த உணர்ச்சிகளின் நிலையமாக விளங்கக்கூடியது அறிவு. இவைகளை நாம் உணர வேண்டுமெனில் தவத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்து உடல் கடந்து உயிர் கடந்து அறிவாக நாம் நிற்கும் பொழுது உண்மை பொருளாய் நாம் நிற்க முடியும். எது இதுவாக வந்திருக்கிறது என்று அறிந்து கொள்ள முடியும். ஒன்றுக்குள் ஒன்று, ஒன்றுக்குள் ஒன்றாக மூன்றும் இணைந்தே செயல்படுகிறது என்கிற அரிய உண்மையை அருள் தந்தை அவர்கள் அற்புதமாக மறைபொருள் விளக்கமாக நமக்கு எடுத்து தருகிறார்கள். ஆசானின் அருளோடு இன்றைக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் முனைவர் ராஜ்குமார் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் MA யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் படிப்பு நிறைவு செய்து அதே பாரதியார் பல்கலைக்கழகத்தில் மகரிஷியின் தத்துவங்களை மிக அற்புதமாக ஆய்வு செய்து முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார்கள். 17 ஆண்டுகளாக மனவளக்கலையில் ஈடுபடுத்தி கொண்டு அருட்தொண்டு செய்து வருகிறார். தற்பொழுது ஐயா அவர்கள் சென்னையில் இருந்து வசித்து வருகிறார். இத்தகைய சிறப்புமிக்க ஐயா அவர்களை உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்று இன்றைய தத்துவ விளக்கமாக பிறப்பிற்கு முன் இறப்பிற்கு பின் உயிரின் நிலை என்ற தலைப்பில் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மெய்யன்பர்களே, இன்று நாம் சிந்திக்கவிருக்கிற தலைப்பு பிறப்புக்கு முன்னும் நமது இறப்புக்கு பின்னும் நம்முடைய உயிரின் நிலை. இது ஆங்கிலத்துல மகரிஷி அவர்கள் லைஃப் பிஃபோர் பெர்த் அண்ட் ஆஃப்டர் டெத் என்று சொல்வார்கள்.
மனவளக்கலை பாகம் 3ல ஒரு பகுதியாக இந்த பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் சொல்லியிருப்பாங்க. இது போக ஆங்கிலத்துல தனியாகவே கேள்வி பதிலுடன் கூடிய ஒரு புத்தகம் உண்டு, லைஃப் பிஃபோர் பர்த் அண்ட் ஆஃப்டர் டெத். இது போக மகிழ்ச்சியுடைய உரை, பல கேள்வி பதில்கள், இவற்றிலெல்லாம் மகிழ்ச்சி இவற்றை பற்றி விளக்கமா சொல்லியிருக்கிறாங்க. அவைகளுடைய தொகுப்பை இப்பொழுது நாம் சிந்திக்க தொடங்குவோம். மகரிஷி அவர்கள் இந்த தலைப்பை பற்றி பேச ஆரம்பிக்கும் பொழுது எடுத்த உடனே இந்த தலைப்புக்குள்ள பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் அப்படின்னு பேச உள்ள நுழையமும் செய்ய மாட்டாங்க. மகரிஷி முதலிலே சொல்வது என்னவென்றால், பிறப்புக்கு முன்னாடியும் இறப்புக்கு பின்னாடியும் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஆவல் அதிகமாக இருக்கு. ஆனா அவற்றை தெரிந்து கொள்ளணும்னா நாம் வாழும் காலத்துல நம்முடைய உயிர் நம்முடைய உடம்பில எவ்வாறு இயங்குகிறது, எது உடல்ல உயிராக இருக்கு, எது நாம இருக்கிறோம், மரணம் என்பது எப்படி நடக்கிறது, பிறப்பு என்றால் என்ன, இதை பற்றி அது ஒரு தெளிவான சிந்தனையை வாழும் காலத்திலே இந்த உடலிலே உயிர் இயங்குவதை வைத்து பெருமளவு நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதை தெரிந்து கொண்டா பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் என்பது எளிதாக விளங்கிவிடும் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. ஸோ குரு வழியில நாமளும் இப்போ வாழும் காலத்துல நம்முடைய உயிரின் நிலையை பற்றி முதல்ல சிந்திப்போம். அதுக்கப்புறம் பிறப்புக்கு முன், அதன் பிறகுதான் இறப்புக்கு பின் உயிரின் நிலை. சரி, முதலில் நம்ம உடம்புல உயிர்னா என்ன, உயிர் எங்க இருக்கு, எதுவாக இருக்கு, ஏன் நம்முடைய உயிரை நம் கண்ணால் பார்க்க முடியல, மரணத்தின் போது என்ன நடக்குது, இவற்றையெல்லாம் வரிசையாக நம்ம சிந்திக்கவிருக்கிறோம். ஏன்னா நம்முடைய உயிர் தான் நாம தான் உயிர், நம்முடைய உயிர் தான். ஏன்னா உயிரானது இந்த உடலை விட்டு சென்று விட்டால் இந்த உடலுக்கு பெயர் வேற. அப்ப உயிர் இருந்தால்தான் அதுதான் நம்முடைய உண்மையான ஆன்மா, நம்முடைய சொரூபம் அது. சரி, நம்ம உடம்புல உயிர் தான் நாமன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த உயிர் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம உடம்புல உயிர் எல்லா இடத்துலயும் இருக்கு. உயிர் இல்லாத இடமே கிடையாது. அதோடைய மையம், இயக்க மையம் தான் மூலாதாரத்துல இருக்கு. முதல்ல உடல்ல இருக்கக்கூடிய ரெண்டு பாடிகளை பார்த்துடலாம். ஒன்னு பிசிக்கல் பாடி, இன்னொன்னு ஆஸ்ட்ரல் பாடி. தமிழ் அதை பருவுடல் என்றும் இத ஆஸ்ட்ரல் பாடி என்றும் சொல்லுவாங்க. பருவுடல்னா பிசிக்கல் பாடி, இந்த நுண் உடல் அப்படிங்கிறதா உயிர், அது ஆஸ்ட்ரல் பாடி. இந்த ரெண்டு உடல்களும் சேர்ந்துதான் நம்முடைய லைஃப் எக்ஸிஸ்ட் ஆகு, நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கு. உடலும் உயிரும் சேருது. இந்த பிசிக்கல் பாடியில மொத்தம் 4 பூதங்கள் இருக்கு, நிலம், நீர், நெருப்பு, காற்று. இந்த ஆஸ்ட்ரல் பாடியில ஒரே ஒரு பூதம் தான் இருக்கு, அதுதான் விண்துகள். ஆஸ்ட்ரல் பாடி அப்படிங்கிறது விண்துகள்களின் தொகுப்பு. இந்த பிசிக்கல் பாடியில 4 பூதங்கள் இருக்குன்னு சொன்னோம். அது வெளியில இருக்கக்கூடிய நிலம், மண் தத்துவம் உடம்புக்குள்ள எப்படி இருக்குன்னா எலும்பு, சதை இவற்றாக இருக்கு. அடுத்து இந்த பிசிக்கல் பாடியில வெளியில தண்ணீர் பார்க்கிறோம், உள்ளுக்குள்ள அதே பாடிக்குள்ள நீரும் ரத்த ஓட்டத்தையும் பார்க்கிறோம். வெளியில நெருப்பு பார்க்கிறோம். நம்ம உடம்புல பாடி டெம்பரேச்சர் இருக்கு, நம்முடைய தொண்டையை தொட்டு பார்த்தா நமக்கு டெம்பரேச்சர் தெரியும். அதே போல இந்த தொண்டையில நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் மட்டும் வெப்ப தத்துவம் இல்லை, நம் உடலில் ஏற்படக்கூடிய பசி இருக்கு இல்லையா, அந்த பசி கூட நெருப்பு தத்துவம் தான். அது ஆசிட் தான், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், அது நெருப்பு தான். உண்ணக்கூடிய உணவை அதுதான் எரித்து எனர்ஜியாக மாற்றுது. அடுத்து காற்று, வெளியில காற்று பார்க்கிறோம், உள்ளுக்குள்ள நுரையீரல், உடலுக்குள்ள எல்லா செல்களையும் காற்று இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இந்த 4 பூதங்களும் சேர்ந்துதான் பிசிக்கல் பாடி, இதுதான் பருவுடல். இந்த பருவுடல்ல இருக்கிற 7 முக்கியமான இயக்க களங்கள் தான் நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லி, அதாவது எண்டோக்ரைன் கிளாண்ட். அதுக்கு இன்னொரு பேரு டக்லஸ் கிளாண்ட் சொல்லுவாங்க. இது எப்படி இந்த 4, இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆஸ்ட்ரல் பாடியை பார்க்கலாம். இந்த ஆஸ்ட்ரல் பாடின்னா என்ன அப்படின்னா, இந்த ஆஸ்ட்ரல் பாடி தான் நம்முடைய உயிர். நம்முடைய உயிருக்கு மற்றொரு பெயர் தான் இந்த ஆஸ்ட்ரல் பாடி. உயிருக்கு பல பெயர்கள் இருக்கு, ஆன்மா, ஜீவன், இங்கிலீஷ்ல ஸ்பிரிட், இந்த மாதிரி பல வார்த்தைகள் இருக்கு. இந்த ஆஸ்ட்ரல் பாடினா என்ன அப்படின்னா, கோடிக்கணக்கான விண் துகள்களின் ஒரு கூட்டமே நம்முடைய உடலில் உயிராக இயங்கி கொண்டிருக்கிறது. சுத்தவெளி தன்னுடைய பரிணாமத்துல தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால விண் துகளாகுது. விண் துகள்களின் சேர்க்கை தான் காற்று, நெருப்பு, நீர், நிலம் அப்படிங்கிற 4 பூதங்கள் ஆகுது. அப்ப பிசிக்கல் பாடியில நம்ம பார்க்கக்கூடிய 4 பூதங்களும் விண்ணின் பரிணாமம் தான். என்னதான் இவ விண்ணின் பரிணாமமாக இருந்தாலும் இதே 4 பூதங்களால் ஆகிய இந்த பிசிக்கல் பாடிக்குள்ள தனித்து இயங்கும் விண் துகள்கள் ஒரு கூட்டமாக இயங்கும் பொழுது அவற்றிற்கு பெயர் தான் உயிர், அவற்றிற்கு பெயர் தான் ஆஸ்ட்ரல் பாடி. இந்த ஆஸ்ட்ரல் பாடியில இருக்கக்கூடிய விண் துகள்கள் சுழலும் போது அதுல இருந்து வரக்கூடிய அலைகள் தான் காசல் பாடி என்று சொல்லக்கூடிய காந்த உடல், அது தனி.
அது உயிரில இருந்தா வரக்கூடியது. இப்போதைக்கு நம்ம இந்த 2 பாடி மட்டும் நம்ம சிந்திப்போம். ஸோ இந்த ஆஸ்ட்ரல் பாடிங்கிறது கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான விண்துகள்களின் கூட்டம். இதுதான் நம் உடலில் உயிராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஸோ நம்முடைய கேள்விக்கு என்ன பதில்? நம்ம உடம்புல எது உயிராக இருக்கு? அதாவது நம்ம தான் உயிர்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உயிர் எது அப்படின்னா விண்துகள்களின் தொகுப்பு தான் நாம் உயிராக இயங்கி கொண்டிருக்கிறது. சரி, எப்படி இருந்து சேர்ந்து இயங்குது அப்படின்னா பிசிக்கல் பாடியும் ஆஸ்ட்ரல் பாடியும் இந்த 4 பூதங்களால் ஆகிய பிசிக்கல் பாடியும் இந்த விண் அப்படிங்கிற ஒரு பூதத்தால் ஆகிய இந்த ஆஸ்ட்ரல் பாடியும் சேர்ந்து நம்முடைய உடம்புல மூலாதாரத்துல இருக்கக்கூடிய வித்துவை மையமாக கொண்டு ரீசார்ஜ் ஆகி உடம்புல இயங்கி கொண்டிருக்கு. இது போக உடம்புல மொத்தம் 7 மையங்கள் இருக்கு. அத பிசிக்கல் பாடியில எண்டோகிரைன் கிளான்ஸ் என்றும் ஆஸ்ட்ரல் பாடியில 7 சக்கராஸ் அப்படின்னு சொல்லி 7 சக்கரங்கள் என்று இயக்க மையங்களாக இருக்கு. ரெண்டு சேர்ந்துதான் நம்முடைய உடலும் உயிரும் இணைந்து நடந்து கொண்டிருக்கிறது. சரி, உயிரை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். உயிர் எங்க இருக்குன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி உடம்புல எல்லா இடத்துலயும் இந்த விண்துகளின் கூட்டம் ஓடிக்கொண்டே சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ உயிர் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதோடைய மையம் மட்டும்தான் மூலாதாரத்துல. இதற்கு உதாரணமாக மகரிஷி அவர்கள் சொல்லுவது, நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் இருக்கு. ரத்தம் எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா? தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதனுடைய இயக்க மையம் எங்க இருக்கு? நம்முடைய இதயத்துல. அதே போல காற்று எங்க இருக்கு? காற்று உடல்ல எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா அதோடைய இயக்க மையமானது நம்முடைய உடல்ல நுரையீரல்ல இருக்கு. அதே போல உயிரானது உடலிலே எல்லா செல்களிலும் சுழன்று ஊடுருவி ஓடிக்கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதோடைய இயக்க மையம் மூலாதாரத்துல செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட் என்று சொல்லக்கூடிய ஜீவ வித்து குழம்புவை மையமாக கொண்டு அதிலே தோய்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்த கேள்வி, ஏன் நம்ம உயிரை நம்ம கண்ணால பார்க்க முடியல அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி விண் துகள் கண்ணுக்கு தெரியாதவை அவை. இந்த விண்ணின் கூட்டு பரிணாமம் தான் காற்று. காற்றையே நம்ம கண்ணால பார்க்க முடியுதா? காற்றுங்கிறது ஒரு வீடு மாதிரி. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செங்கல் தான் இந்த விண் துகள்கள். அப்ப இந்த காற்றுங்கிற வீடே தெரியாத பொழுது செங்கல் எப்படி தெரியும்? அப்போ கண்ணுக்கு தெரியாத விண் துகள்கள் புலன் ஆகாது. சோ நம்முடைய உயிரை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஆனா அது எல்லா இடத்துலயும் இருக்கு, தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, சரி. இப்போ மரணத்தின் போது என்ன நடக்குது? எது மரணம் அப்படின்னா, உடலுக்கும் உயிருக்கும் இடையில இருக்கக்கூடிய உயிர் இணைப்பு பாலமாக இருக்கக்கூடியது இந்த வைட்டல் ஃப்ளூயிட் என்று சொல்லக்கூடிய வித்து. அத தனித்தனியா நாதம் விந்து என்று ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா என்று சொல்கிறோம். இவற்றிலே தோய்ந்துதான் நம்முடைய உடலிலே வாழும் காலத்துல உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஓகே, இறப்பின் போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வித்து கலைத்துல இருக்கக்கூடிய இந்த வித்துவானது, இந்த வைட்டல் ஃப்ளூயிட் ஆனது பிரேக் ஆகி அதோடைய வெளியேற்றமே தான் நம்முடைய மரணம் என்று சொல்லப்படுகிறது. இத மகரிஷி அவர்கள் ஒரு கதையில பிறப்பும் இறப்பும் வித்து கழிவினால் ஆம் அப்படின்னு சொல்றாங்க. நாம் பிறந்தது நம் தாய் தந்தையருடைய வித்து சேர்ந்து அந்த வித்துல இருக்கிற அறிவு தான் நம்முடைய தாய் வயிற்றில ஒரு உடலை கட்டி கொண்டு நாம வந்தது. அப்படி நம்ம பிறப்பே வித்து கழிவால் ஏற்பட்டது. நம் இறப்பும் அவ்வாறுதான் ஏற்படுகிறது. இந்த இறப்பை பற்றி இறப்புக்கு பின் உயிரின் நிலை அப்படிங்கிற தலைப்பை நான் விரிவா சொல்றேன். சரி, இது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். வாழும் காலத்துல எப்படி எல்லாம் இருக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ நம்ம பிறப்புக்கு முன் உயிரின் நிலை பார்ப்போம். அதாவது லைஃப் பிஃபோர் பெர்த் அப்படின்னு பார்ப்போம். நாம் பிறப்பதற்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத பற்றி பலவிதமான கட்டுக்கதைகள், கற்பனைகள், நிறைய கதைகள் எல்லா எல்லா மதங்களிலும் எல்லா நாடுகள்லையும் இருக்கிறது. நம்ம நாட்டிலையும் நம்முடைய பண்பாட்டிலும் பல இதை பார்த்திருப்போம். சில பேர் ஜாதகம் பார்த்து போன ஜென்மத்தில் நீங்க அப்படி இருந்தீங்க இப்படி இருந்தீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். ஒரு சில திரைப்படங்கள்ல கூட பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்து அதை பற்றிய படங்கள் எல்லாம் கூட ஓடியது. மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்வது என்னன்னா, போன ஜென்மம் அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. நம்முடைய முன்பிறவி என்பது நம்முடைய தாய் தந்தை. நம்முடைய போன ஜென்மம் என்பது அவங்கதான். அதுக்கு முந்தின ஜென்மம்னா நம்முடைய தாத்தா பாட்டி இவர்கள் தான். ஏன்னா வித்து வழியாகத்தான் ஒரு ஜெனரேஷன் ஒரு உயிர் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. தவிர நம்ம ஏற்கனவே போன ஜென்மத்துல வேற ஒரு குடும்பத்துல வேற ஒரு நாட்டுல வாழ்ந்தோம், ஒரு பெரிய பணக்காரராக வாழ்ந்தோம், அவங்க செய்த பாவத்தினால இறந்து இப்படி இங்க வந்து பிறந்திருக்கோம், இப்படி பலவிதமான கதைகள் இருக்கு. அப்படி கிடையாது. மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்லும் பொழுது ஒரு கவியில சொல்றாங்க, உடலதனை விளைவித்த நாதவிந்து உதிர்த்தவரே எவருக்கும் முற்பிறவியாம், உடலுக்கு பின் பிறவி பெற்ற மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உடலதனை விளைவித்த, நம்முடைய உடலை விளைவித்தது எது? தாய் தந்தையருடைய வித்து தானே. அப்போ உடலதனை விளைவித்த நாதவிந்து, அடுத்த வரியில உதிர்த்தவரே எவருக்கும் முன்பிறவியாம்,
இதை யார் உதிர்த்தார்கள்? நம் தாய் தந்தையர்கள் உதிர்த்தார்கள். அப்ப அவங்கதான் நம்முடைய முன்பிறவி. உடலுக்கு பின் பிறவி பெற்ற பிள்ளைகள். நம்முடைய மறுபிறவி அப்படின்னா நம்முடைய பிள்ளைகள் தான். அப்ப பிள்ளை இல்லாதவர்கள் மறுபிறவி இல்லையா அப்படின்னா, மறுபிறவி அப்படிங்கிறது பொதுவாக பெற்ற மக்கள் மறுபிறவி. இன்னொன்னு, இறந்த பிறகு உயிரானது வாழக்கூடிய உயிர்களோடு இணைந்து செயல்பட்டு தன்னுடைய பதிவுகளை பேலன்ஸ் பண்ணது பாத்தீங்க, அதுவுமே மறுபிறவி தான். இதை பற்றிய கவி மகரிஷி அவர்கள் ஞானமும் வாழ்வுல இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால அதுவும் மறுபிறவி தான். மொத்தத்துல வாழும் காலத்துல கருமையை தூய்மை அடைந்து இறைவனுடைய சுத்தவெளியோடு கலப்பதுதான் உண்மையான ஒரு முக்தி. அது இல்லாமல் ஒரு உயிர் இறந்த பிறகு வாழும் காலத்துல பிள்ளைகளாக தொடர்வதும், பிள்ளைகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இறந்த பிறகு பிற ஆன்மாக்களோடு இணைந்து பிற உடலோடு இணைந்து செயல்படுவதும் மறுபிறவி தான். ஸோ நம்முடைய முன்பிறவி அப்படின்னா நம்முடைய தாய் தந்தையர் தான். நம்முடைய கேரக்டரு, நம்முடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், மென்டல் ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே நம்முடைய அப்பா அம்மாவை பேஸ் பண்ணியே இருக்கும் பொழுது, நம்ம உயிர் மட்டும் வேற ஒரு குடும்பத்துல இருந்து, வேற ஒரு நாட்டுல இருந்து, வேற ஒரு சித்தர்கிட்ட இருந்து அப்படியெல்லாம் வந்துருமா? கிடையாது. சில பேர் சொல்றாங்க, போன ஜென்மத்துல நான் அந்த சித்தரா இருந்தேன். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நாம் போன ஜென்மத்துல நம்முடைய அப்பா அம்மாக மட்டுமே தான் இருந்தோம், வேற எதுவுமே கிடையாது. அதை பற்றி எந்த கதைகளும் நாம நம்ப வேண்டியதுல. அடுத்து, சரி போன ஜென்மத்துல நம்முடைய அப்பா அம்மாவாகத்தான் இருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் சொல்லுங்களேன் அப்படின்னா, இத ஒரு தென்னை மரத்தை எடுத்துக்கலாம். ஒரு தென்னை மரம், இப்ப அதுல ஒரு தேங்காய் வருது. இந்த தேங்காய் நல்லா முற்றி போய் இப்ப அந்த தேங்காய் இப்ப கீழே விழுது, முற்றிய தேங்காய் விழுது. இப்போ நம்ம அந்த தேங்காய் எடுத்து உரிக்காம அப்படியே மண்ணுல புதைச்சி வைக்கிறோம். இப்ப தண்ணி ஊத்துறோம், இப்போ முளைச்சி வருது. இப்போ இந்த தென்னங்கன்று வந்து இப்போ ஒரு 3 மாசம் ஆச்சு. இப்போ ஒரு கேள்வி, இப்ப இந்த தென்னங்கன்று இருக்க வயசு இப்போ 3 மாசம். இப்போ என்ன கேள்வினா, 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த தென்னங்கன்று எங்க இருந்துச்சு? இதுதான் கேள்வி. இது கேட்டா, இல்லைங்க இது ஒரு மாமரம், இது ஒரு மாந்தோப்புல ஒரு மாமரமா இருந்தது, அந்த மாமரம் இறந்து போய் அந்த ஆன்மா தான் இந்த தென்னை மரத்துடைய தேங்காய்க்குள்ள புகுந்து இந்த செடியா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம யாராச்சும் நம்புவோமா? ஒரு சின்ன குழந்தை கூட இந்த கதையை நம்பாது. ஒரு ஓரறிவு தாவரத்திற்கே இந்த கட்டுக்கதைகளை நம்ம நம்புறது இல்லைன்னா, 6 அறிவு மனுஷனுக்கு மட்டும் நான் போன ஜென்மத்துல அப்படி இருந்தேன் இப்படி இருந்தது எப்படி நம்ம நம்புறோம்? அப்படி எதுவுமே கிடையாது. அப்போ இந்த 3 மாதத்திற்கு முன்னாடி இந்த தென்னங்கன்று எங்க இருந்துச்சுன்னா, அது தன் தாய் மரத்துடைய உயிராகவே இருந்தது. தன் தாய் மரத்துல தேங்காயாக இருந்தது. தேங்காயில என்ன இருக்குன்னா, அந்த தென்னை மரத்துடைய ப்ளூ பிரிண்ட், அதோடைய கருமையை இருக்கு. மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், தாவரங்களுக்கு அவையுடைய விதையிலே கருமையங்கள் அமைகின்றன. எதன் வழியா அந்த ஒரு தாவரம் ரீப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அதன் வழியா அதுல கருமையம் இருக்கும். அப்போ ஒரு சில தாவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா விதைகள் இல்லாம இருக்கும், தண்டு பகுதியை வெட்டி வச்சா முளைக்கும். அப்போ எதன் வழியா ரீப்ரொடியூஸ் ஆகுதோ அங்கெல்லாம் அது கருமையம் இருக்கு. அப்போ இதோடைய தாய் மரமான தென்னை மரத்துடைய கருமையம் அதோடைய தேங்காயில அதோடைய வித்துவில சுருங்கி ஒடுங்கி இருக்கிறது. ஒரு ஆலமரத்துடைய வித்துல ஒடுங்கி இருப்பது போல அந்த தென்னை மரத்துல இருக்கிற தேங்காயில ஒடுங்கி இருந்த அந்த ப்ளூ பிரிண்ட் ஆனது, அந்த ஃபார்முலா, அந்த உயிருக்குண்டான ஃபார்முலாவானது தனித்து கீழே விழுந்து அதுக்கு தண்ணீர், பஞ்சபூதங்கள் வேணும், நிலம் இருக்கணும், நீர் இருக்கணும், நெருப்பு, காற்று எல்லாம் இருக்கணும். இப்ப நம்ம தண்ணி புதைச்சி வச்சு தண்ணி ஊத்துறோம், இப்ப முளைக்க ஆரம்பிக்குது. அப்ப பஞ்சபூதங்கள் சேர்ந்த ஒரு சான்ஸ் எப்போ அதுக்கு கிடைக்குதோ அப்பதான் அந்த விதையில இருக்க தாய்மரம், ஒடுங்கி இருக்கக்கூடிய தாய்மரத்துடைய அந்த உயிரானது இப்ப மறுபிறவி எடுக்குது. அப்போ 3 மாதத்திற்கு முன்னாடி இந்த தென்னங்கன்று தன் தாய் மரத்துல தேங்காயாக இருந்து, அந்த தேங்காய் எங்க இருந்து வந்துச்சுன்னா அந்த மரம் தானே உற்பத்தி பண்ணிச்சு. அப்போ இந்த கன்று தன் தாய் மரமாகவே இருந்தது. இப்படியே பின்னோக்கி போனா ஆரம்பத்துல ஒரே ஒரு தென்னை மரம் தான் வரும். இதைத்தான் மகிழ்ச்சி அவர்கள் ஜெராக்ஸ் காப்பி அப்படிங்கிறாங்க. நம்முடைய பெற்றோருடைய ஜெராக்ஸ் காப்பி நாம, நம் தாத்தாவுடைய ஜெராக்ஸ் காப்பி நாம. இப்படிதான் முற்பிறவி தவிர வேற எந்த இதுவும் கிடையாது. இதை பற்றி ஒரே ஒரு கவி மட்டும் நம்ம சிந்திக்கலாம். மகரிஷி சொன்னது, இப்போ இந்த மரத்தை உதாரணம் வைத்து, ஓகே நம்ம பிறப்பதற்கு முன்னாடி அப்பா அம்மாவாகத்தான் இருந்திருக்கிறோம், ஓகே, ஆனா அதை என்னால உணர முடியலையே. மகரிஷி சொல்லிட்டாரு, ஆனா கரெக்டா தான் இருக்கும், சரிதான், ஆனால் என்னால உணர முடியலையே அப்படின்னா, அப்படி உணர்வதை நாம் தவத்தின் மூலமாகத்தான் உணர முடியும். அதுதான் உண்மை. இது ஏன்னா மகரிஷி ஒரு கவியில சொல்றாங்க, பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நாம் ஆகாயத்தில், அதுபோல துறவிகளின் அறிவு நிலை உயர்வை மற்றோர் தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா. திறவுகோல் ஒன்று இன்றி பூட்டு ஒன்றை திறப்பதுவும் மிகவும் கடினம். அதுபோல பேச விளக்க கடினம்.
பிறவியதன் முன் பின்னாம் நிலையை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கடைசி 2 வரியை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்வோம். திறவு ஒரு பூட்டு இருக்கு, அது சாவி இல்லாம அது திறக்கிறது எவ்வளவு கஷ்டம். திறக்கலாம், ஆனா அது எவ்வளவு கஷ்டப்பட்டு தானே திறப்போம். அது மாதிரி திறவுகோல் ஒன்று இன்றி பூட்டுவதனை திறப்பதும் மிகவும் கடினம். அதுபோல பிறவியதன் முன் பின்னாம் நிலையை பேச விளக்க கடினம் மொழியின் மூலம் அப்படின்னு எழுதியிருப்பார். வார்த்தைகளால நாம் பிறப்புக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இறப்பு அப்படிங்கிறத விளக்குவது மிகவும் கடினம் தான். ஆனாலும் கஷ்டப்பட்டு மகிழ்ச்சி இந்த பூட்டை திறந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம அப்பா அம்மா தான் நம்முடைய முற்பிறவி அப்படிங்கிறது. இதற்கு ஆனா ஏன் நம்மளால உணர முடியல அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு கவியை மட்டும் சொல்லிட்டு அடுத்த செக்ஷன்ல நம்ம இறப்புக்கு பின் உயிர்நிலையை சிந்திப்போம். ஏன்னா அதை பத்தி தான் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எப்படியோ பார்த்துட்டோம், சரி அடுத்து நம்ம என்ன போறோம்னு பார்ப்போம் அப்படின்னு தான் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த கவியை மட்டும் சொல்லிட்டு அதுக்கு வரேன். இந்த மாதிரி சொல்றாங்க, ஞானமும் வாழ்வும்ல இந்த கவி இருக்கு. இல்லாத ஒரு பொருளே இருப்பதாகும், இல்லாத ஒரு பொருளே இருப்பதாகும், இருக்கும் பல பொருளும் இல்லாமல் இருந்தது உண்டு, சொல்லாத முன் இருந்த சொல்லை போல சொரூபம் எல்லாம் பூரிக்கும் முன் அருபமாகும் அப்படின்னு சொல்லி. இது 8 வரி கவி. 4 வரி மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். முதல்ல பாருங்க, இல்லாத ஒரு பொருளே இருப்பதாகும் அப்படின்னா சுத்தவெளி. சுத்தவெளி தானே ஒன்றும் இல்லாதது. அப்போ ஒன்றும் இல்லாத அந்த சுத்தவெளி, இல்லாத அந்த ஒரு பொருளே இருப்பதாகும். எது? இந்த பிரபஞ்சம், நீங்க, நானு, நம்ம கையில வச்சிருக்கிற போனு எல்லாமே இந்த சுத்தவெளி தான். இல்லாத ஒரு பொருளே இருப்பதாகும். இருக்கும் பல பொருளும் இல்லாமல் இருந்தது உண்டு. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க, நானு, நம்முடைய இந்த உலகம் எல்லாமே இதுக்கு முன்னாடி இல்லாம இருந்திருக்கு. சட்டியில இருந்தா தான் நாகப்பையில வரும். அப்ப இருப்பாக இருந்திருக்குன்னு தானே அர்த்தம். அதுதான், இருக்கும் பல பொருளும் இல்லாமல் இருந்தது உண்டு. சரி, எப்படி இருந்துச்சு அது அப்படின்னா, சொல்லாத முன் இருந்த சொல்லை போல பூரிக்கும் முன் அருபமாகும், சொரூபமெல்லாம் பூரிக்கும் முன் அருபமாகும். அந்த ஒரு வரியை மட்டும் எடுத்துங்க, சொல்லாத முன் இருந்த சொல்லை போல. அதாவது இப்ப நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம், இப்ப வேதாத்திரி. இப்ப அந்த வார்த்தையை சொல்லிட்டேன், வேதாத்திரி. இப்ப நான் சொல்லிட்டேன், நீங்க கேட்டுட்டீங்க. இப்ப அந்த கவி எடுத்துக்கோங்க, சொல்லாத முன் இருந்த சொல்லை போல சொரூபம் எல்லாம் பூரிக்கும் முன் அருபமாகும். நான் வேதாத்திரிங்கிற வார்த்தையை உச்சரிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க காதுக்கு கேட்டுச்சு இல்லையா? உங்க காதுல கேட்கறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை இருந்துச்சா இல்லையா? நிச்சயமா இருந்துச்சு. சொல்லக்கூடிய என்னுடைய மனதுல அது இருப்பாக இருந்தது. ஆனா உங்க காதுக்கு அது கேட்காது. என் காதுக்கு கேட்கல இந்த வேதாத்திரிங்கிற வார்த்தை அப்படி கேட்கறதுனால இந்த வார்த்தையை நீங்க இதுக்கு முன்னாடி இல்லவே இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. அது இருந்துச்சு, என் மனதில் அது இருப்பாக இருந்தது. இருப்பாக இருந்தது, என்னுடைய உச்சரிப்பின் மூலமாக இயக்கமாக வந்துச்சு. அதே போலத்தான் மகிழ்ச்சி சொல்றாங்க, சொரூபம் எல்லாம் பூரிக்கும் முன் அருபமாகும். அப்ப இந்த தென்னங்கன்று 3 மாசத்துக்கு முன்னாடி, பூரிப்பதற்கு முன்னாடி அது அருபமாக இருந்துச்சு. இப்ப நமக்கு வயசு 40 வயசு, 50 வயசு, 60 வயசு, 20 வயசு ஆகுதுன்னா, இப்படி 20ஓ 60ஓ பிறக்கிறதுக்கு முன்னாடி, இப்படி பூரிப்பதற்கு முன்பாக நம் தாய் தந்தையுடைய வித்துவிலே நாம் ஒடுங்கி அருபமாக மௌனமாக இருப்பாக இருந்தோம். அவர்களுடைய வினைப்பதிவு தான் தேகம் கண்டு இந்த உடலை எடுத்து இயங்கி கொண்டிருக்கிறது தவிர வேறு ஒன்றும் இல்லை. இந்த கவிகளை நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும். சரி, நம்முடைய தலைப்புடைய 2ஆம் பகுதிக்கு இப்ப நம்ம போறோம். இறப்புக்கு பின் உயிரின் நிலை. இதுதான் நம்ம அவளோட எதிர்பார்ப்பது. இதை பற்றி தான் நம்ம விரிவாக பேச வேண்டியிருக்கு. இந்த இறப்புக்கு பின் உயிரின் நிலை அப்படிங்கிறத பேசுவதற்கு முன்பு மரணத்தை 3 வகையாக மகிழ்ச்சி பிரிக்கிறாங்க. அந்த 3 டைப்பை நம்ம பார்த்துட்டு இறப்புக்கு பின் உயிரின் நிலைக்கு போகலாம். இறப்பு எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பிறப்பும் இறப்பும் வித்து கழிவினால் ஆம் அப்படின்னு. இன்னும் ஒரு இடத்துல மகிழ்ச்சி சொல்றாங்க, மாக்கோளம் புத்தகத்துல, வித்துவின் மூலமே பிறவி தொடர், வித்துவின் மூலமே பிறவி தொடர், இந்த தத்துவத்தை அறிந்தவர்களே தனையறிய வல்லவர்கள். ஒரு மனிதனுடைய பிறவி தொடர் அப்படிங்கிறது அவனுடைய வித்துவின் மூலம்தான். அப்போ அவன் தாய் தந்தருடைய வித்துவின் தொடராகத்தான் வந்திருக்கான். அப்படிங்கும் போது வேற குடும்பத்துல இருந்து பிறந்தவன் எப்படி இங்க வர முடியும்? அப்போ அந்த காலத்துல நிறைய கதைகள் எல்லாம் இருந்துதான். ஒரு குழந்தையோட 7வது மாதத்துலதான் ஒரு ஆன்மா வந்து புகுந்து குழந்தையா பாரு, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னு மகிழ்ச்சியை சிறு வயதுல நம்பிக்கிட்டு இருந்தது கூட அதுக்கப்புறம் ஆராய்ச்சி செய்து அப்படி இல்லை. ஒரு தாய் தந்தருடைய வித்து தொடரும் பொழுதே அதோட தொடர்ச்சியாகத்தான் ஒரு உயிர் வருதுன்னு கண்டுபிடிச்சு அப்புறம் இதை தெளிவாக வித்துவின் மூலமே பிறவி தொடர் அப்படின்னு எழுதுறாங்க. சரி, இந்த 3 வகையான மரணத்தை பார்க்கலாம். ஒண்ணு இயற்கை மரணம், நேச்சுரல் டெத். 2வது அகால மரணம், அதாவது கால மரணம்ங்கிறதுக்கு ஆப்போசிட் தான் அகால மரணம். அடுத்து 3வது என்னன்னா ஞானிகளுடைய மரணம், அதுதான் ஜீவன் முக்தி என்று சொல்லக்கூடியது. இப்போ இந்த இயற்கை மரணம்னா என்ன அப்படின்னா,
ஒருத்தர் வயோதிகத்தால முதுமை அடைந்து இறப்புதான் வயோதிகத்தால வரக்கூடிய இது இயற்கை மரணம். இது நமக்கு சொல்லாமலே தெரியும். ஆனால் இந்த லிஸ்ட்ல இன்னொன்னு மகிழ்ச்சி சேர்க்கிறாங்க. அது என்னன்னா, ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு இறக்குறான் இல்லையா, அதுக்கு பேரும் இயற்கை மரணம் தான். ஒருத்தர் 30 வயசுல கேன்சர் வந்து இறந்தா அவருக்கு நம்ம போஸ்டர் அடிச்சு எப்படி ஓட்டுறோம், அகால மரணம் அடைந்தார் அப்படி. அது கிடையாது, அது கால மரணம் தான். அதாவது அகாலம்னா என்ன, நேரம் தவறிய நேரத்துல, அதாவது முறையற்றது இல்லை. ஆனா காலம்ங்கிறது இறைவனுடைய கணக்கு. இப்ப நோய்கள் எப்படி வருது, கேன்சரு எதுவாக இருந்தாலும் அப் டு கொரோனா வரைக்கும் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் கர்ம வினைகள் இருந்தா மட்டும்தான் வரும். கர்ம வினைகள் காரணமாக நோய்கள் வருகின்றன. அந்த நோய்கள் மூலமாக இறைவன் நம்முடைய கணக்கு அந்த இடத்துல முடிக்கிறார். நோயை ஒரு கருவியாக பயன்படுத்துறாரு, அவ்வளவுதான். அப்போ அவன் 30 வயதுல கேன்சர் வந்து இறந்தாலும் 80 வயதிலோ 100 வயதிலோ ஒருவர் இறந்தாலும் அந்த ரெண்டுமே இயற்கை மரணம் தான். இது தெளிவாக தெரிந்து கொள்ளணும். அடுத்து அகால மரணம், அதாவது அன்நேச்சுரல் டெத். அதுல கொலை, ஒருத்தர் கொலையாகிறது, அப்புறம் தற்கொலை பண்ணிக்கிறாரு, அதுக்கடுத்து விபத்து. இந்த மூன்றுமே அகால மரணம். அடுத்து மூன்றாவதாக ஞானிகளுடைய மரணம். 18 சித்தர்களும் சரி, தாயுமானவர், வள்ளலார், பட்டினத்தார், வேதாத்திரி மகரிஷி, இப்படி எல்லா ஞானிகளுடைய மரணம், இவையெல்லாம் மூன்றாவது ஜீவன் முக்தர் மரணம். ஓகே, சரி. இப்ப ஒவ்வொரு மரணம் ஒன்னா இப்ப பார்க்கலாம். இயற்கை மரணம் அப்படிங்கிறது நேச்சுரல் டெத். இந்த நேச்சுரல் டெத்ல என்ன சொன்னோம், வயோதிகத்தால வரக்கூடிய மரணம். சரி, ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் என்ன அப்படின்னா 120 வயசு. இப்பயும் சீனா, ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் 120 வயசு வரைக்கும் மக்கள் வாழ்வதை நம்ம பார்க்கிறோம். இந்த 120 வயது அப்படிங்கிறது நம்ம நாட்டுல இப்போ பெரும்பாலும் அப்படி பார்க்க முடியறதுல. மகிழ்ச்சி 96 வரைக்கும் வாழ்ந்தார்கள். இந்த வயோதிகத்தினால ஏற்படக்கூடிய மரணம் இயற்கை மரணம். சரி, இதுல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழும் காலத்துல அவனுடைய வித்து இருக்கு இல்லையா, வைட்டல் ஃப்ளூயிடு, அந்த வித்துடைய வேலிடிட்டியே பாத்தீங்கன்னா 40 வயசு தான், 40 வருஷம் தான். அதாவது மாதிரி சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய உடலில 40 வயது வரை வளர்ச்சியும் அதன் பிறகு தளர்ச்சியும் ஏற்படும். 40 வயசு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கப்புறம் அதுல இருந்து பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டத்திலே திசை மாற்றம் ஏற்படும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அதன் காரணமாக பலவிதமான உளவியல் கோளாறுகள், குளறுபாடுகள் நம்முடைய மனதில் ஏற்படும். நமக்கே வராம தெரியாம டென்ஷன் ஆகுது, கோவப்படுறது, இந்த மாதிரி நிறைய பேர் 40வது வயதுல ஃபீல் பண்ண முடியும். இதுதான் ஒரு பழமொழி கூட வந்தது, 40 வயதுக்கு மேல நாய் குணம் அப்படின்னு. அதுக்கு காரணம் உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இந்த 40 வயசுக்கு மேல தளர்ச்சி ஏற்பட்டு இது படிப்படியாக அப் டு நம்ம உடலை நல்ல விதமா வச்சிருந்தா 120 வயசு வரைக்கும் இழுத்து பிடித்து இது இருக்கும். அப்ப தளர்ச்சி ஆரம்பிக்கிறது. அப்போ அது வரைக்கும் அவனுடைய பாடியில இருக்கக்கூடிய வித் வேலிடிட்டி, ஒரு நல்ல ஸ்டெமினாவோட தாங்கும் திறனோட இருக்கக்கூடிய வித்துவானது இந்த புவியீர்ப்பு விசைக்கு ஆட்பட்டு அதோடைய டென்சிட்டி, அதோடைய குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி குறைய ஆரம்பிச்சது. அப்போ 80 வயதுல ஒருத்தர் இறக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, 40 வயசுல அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய உடம்புல இருந்த விண் துகள்கள், அதன கோடான கோடி உயிர் துகள்கள், ஒரு 10 கோடி துகள் வச்சுக்கோங்களேன், ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு கணக்குக்காக 10 கோடி உயிர் துகள்கள் நம்முடைய உடம்புல 40 வயசுல இருக்குன்னா, 80 வயதுல அவர் இறக்கும் பொழுது அந்த உடம்புல வெறும் 1 கோடி அல்லது 50 லட்சம் இவ்வளவுதான் இருக்கும். அப்போ உயிர் துகளுடைய எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் தளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த உடலால இந்த பூமி ஈர்ப்பு விசையால ஈர்க்கப்பட்டு தளர்ச்சி அடைந்து கொண்டு உயிர் துகளுடைய எண்ணிக்கை குறைய 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 என்ன ஆகும், அதோடைய இறுதி கட்டத்துல மரணம் ஏற்படுது. 50 லட்சம் தான் அந்த விண் துகளோட எண்ணிக்கை அப்படின்னு வரும் பொழுது அந்த இடத்துல இதுக்கு மேல இந்த உடம்ப இந்த 4 பூதங்களால் ஆகிய இந்த பிசிக்கல் பாடியை என்னால ரன் பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த ஆஸ்ட்ரல் பாடிங்கிற அந்த டிரைவர் விட்டு போயிடுறாரு. ஒரு கார்ல இருக்கிற அந்த டிரைவர் தான் ஆஸ்ட்ரல் பாடின்னு வச்சுக்கோங்க. அந்த 4 பேர் உட்கார்ந்துருக்கா, அவங்க தான் இந்த பிசிக்கல் பாடி. இவங்க யாருக்கும் வண்டி ஓட்ட தெரியாது. அப்ப டிரைவர் போனா இவங்களும் இறங்கி தான் போகணும். அது போல இவர் உடலை விட்டு போயிட்டா இவங்களும் பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுதான் உடல் அழுகுவது அப்படிங்கிறது. அப்போ உயிர் துகள்களுடைய எண்ணிக்கை குறைவதனால உடலை நடத்துவதிலே உயிராற்றலானது தோல்வி அடைந்து உடலை விட்டு வெளியேறுகிறது. அந்த வார்த்தையை நம்ம அண்டர்லைன் பண்ணணும். உடலை நடத்துவதிலே நம்முடைய உயிரானது தோல்வி அடைந்து உடலை விட்டு வெளியேறுகிறது. காரணம் என்ன, இந்த வைட்டல் ஃப்ளூயிடுடைய வேலிடிட்டி குறைஞ்சதே அதே தரமும் திறமும் எல்லாம் குறைஞ்சிது. அது காயகல்ப பயிற்சி செய்தால் நமக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும். அது நமக்கு தெரியும், தனி டாபிக். சரி, இப்ப அடுத்த கேள்வி, 80 வயசுலதான் அப்படின்னா சரி, அவன் 30 வயசுல ஒருத்தன் கேன்சர் இறக்குறானே, அதை இயற்கை மரணம் சொல்றீங்களே அப்படின்னா, இப்போ ஒருத்தர் கேன்சர் வருது ஒரு 6 மாசம் தான் உயிரோட இருப்பாருப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த 6 மாதத்துல என்ன நடக்குதுன்னா,
40 வரைக்கும், அதாவது அந்த இடைப்பட்ட 40 வருஷம் அவங்களுடைய உடம்புல சிறுக 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 ஏற்படக்கூடிய அந்த விண் துகள்கள் எண்ணிக்கை குறைவானது 6 மாசத்துல வேகமாக குறைந்து, ஏன்னா இந்த கேன்சர் போன்ற வியாதிகள் எல்லாம் வித்துவையை நேரடியாக அஃபெக்ட் பண்ணி எண்ணிக்கையை குறைத்து 6 மாதத்துல அவங்களுடைய வயசு தான் 40 வயசா இருக்கும், 30 வயசா இருக்கும். ஆனா உயிர் துகளுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் அவங்க 80, 100 இருப்பாங்க. அதனால அங்கேயும் தோல்வி அடைந்து உடலை விட்டு வெளியேறும். சரி, இது இயற்கை மரணம். இந்த இடத்துல என்ன நடக்குது? ஒருத்தருக்கு இந்த 2 வகையில இறந்துட்டாரு. அப்படி ஆன்மா என்ன ஆகும் அப்படின்னா, வாழக்கூடிய உயிர்களோடு, அதாவது உடலை விட்டு வெளியேறுகின்ற உயிரானது பெரும்பாலும், இத 95 அல்லது 98 கூட வச்சுக்கலாம், பெரும்பாலும் குடும்ப உறுப்பினர்களோடையோ அல்லது நெருங்கிய நண்பர்களோடையோ சேர்ந்து இணைந்து செயல்படும். இதுதான் மகரிஷி அவர்கள் சுருக்கமாக சொல்லக்கூடிய. ஒரு உயிர் இறந்து விட்டால், ஒரு மனிதர் இறந்து விட்டார்னா உடலை விட்டு வெளியேறிய அவருடைய ஆன்மாவானது பெரும்பாலும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களோடோ அல்லது நண்பர்களோடு ஈர்க்கப்பட்டு அவரோடு இணைந்து செயல்படும். இதுதான் இது சுருக்கமான பதில். இப்ப இதை பத்தி விரிவா பார்க்கலாம். இதை விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பேய்னா என்ன பேய் பத்தி பேசுவோமான்னு கூட எதிர்பார்ப்பீங்க. பேய் பிடிக்கிறதுனா என்ன, அது எல்லாமே இந்த 2வது அகால மரணத்தை நம்ம சிந்திக்கவிருக்கிறோம். இந்த இன்ட்ரோடக்ஷன்ல என்ன பார்த்துக்கிறோம்னா, மகரிஷி சொல்லக்கூடிய 2 விஷயங்கள். ஒண்ணு, இறந்தவர்கள் யாரும் பேயாக வந்து யாரையும் பிடித்துக் கொள்வது இல்லை அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. இதை நம்ம தெளிவா மனதில் இருத்துக் கொள்ளணும். பேய் அப்படிங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்படின்னா செத்தவங்கெல்லாம் இவ்வளவு பேர் இறக்குறாங்க, போர்ல இறக்குறாங்க, அப்ப இவங்க எல்லாம் வந்து பழி வாங்குறாங்களா? கிடையாது இல்லையா? அப்போ இறந்தவர்கள் யாரையும் பேயாக வந்து யாரையும் பிடித்துக் கொள்வது இல்லை. மகரிஷி சொன்ன வரி அப்படியே இதை சொல்றேன், நீங்க மனதில் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து 2வது, எங்க தாத்தா இறந்துட்டாரு, அவர் என்னோட வந்து சேருவாரா, நான் என்னை பார்க்க முடியுமா அவரு? மகரிஷி சொல்றாங்க, உடலை விட்டு வெளியேறிய ஒரு உயிருக்கு தனித்த இயக்கம் கிடையாது. இது ஆங்கிலத்துல சொல்லும் பொழுது, a disembodied soul cannot function on its own. a disembodied soul, embodied soulனா உடலோடு இருக்கக்கூடிய சோல். இப்ப நம்மளாம் embodied soul. disembodied soul அப்படின்னா உடலை விட்டு வெளியேறிய சோல். a disembodied soul cannot function on its own. அது இஷ்டத்துக்கு எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. ஏன்னா அதுக்கு கண்ணு கிடையாது, காது கிடையாது, மூக்கு கிடையாது, மூளை எதுவுமே கிடையாது. அதை பார்த்து நம்ம பயப்படவும் வேண்டியதில்லை. அவர்களால நம்மள எந்த ஒரு தாக்குதலோ எந்த ஒரு பேயாக பிடிப்போ அப்படி எதுவுமே கிடையாது. இறந்து போன ஒரு உயிரை நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம எல்லாரும் இந்த ஜூம் மீட்டிங்க போன்ல தான் பெரும்பாலும் கேட்போம். இப்ப இந்த போன்ல சிம் கார்டு இருக்கு இல்லையா? போன்ல இருக்கிற பேட்டரி இருக்கு, உள்ள சிம் கார்டு இருக்கு. இந்த போன் தான் நம்ம உடம்புங்க, அந்த பேட்டரி தான் நம்முடைய வித்து. அடுத்து அந்த சிம் கார்டு தான் நம்முடைய உயிர். இப்ப நீங்க போனையும் சிம் கார்டை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த போனும் சிம் கார்டு சேர்ந்து இருந்தா தான் நம்ம இப்ப ஜூம் மீட்டிங்கை நம்ம கேட்க முடியும். இப்போ இந்த சிம் கார்டு மட்டும் தூக்கி வெளியில வச்சிட்டோம்னா அந்த சிம் கார்டுக்குன்னு ஏதாச்சும் தனித்த ஃபங்க்ஷன் இருக்கா? கிடையாது இல்லையா? அது போல நம்முடைய உடம்பு அப்படிங்கிற இந்த பிசிக்கல் பாடி அப்படிங்கிற இந்த உடலை விட்டு வெளியேறிய ஆஸ்ட்ரல் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிர், இந்த ஆன்மா, இந்த ஜீவன், இதற்கு எந்த விதமான தனித்த இயக்கமும் கிடையாது. அது வெறுமனே காற்று மண்டலத்துல மிதந்து கொண்டிருக்கும். எது உயிர்? நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? எது உயிர்? கண்ணுக்கு தெரியாத கோடான கோடி உயிர் துகளுடைய எண்ணிக்கை தான், அந்த கூட்டம் தான் நம்ம உடம்புல உயிராகி இருக்கு. அதை கண்ணால பார்க்க முடியாது. அப்போ நம் வாழும் காலத்திலே நம்ம உயிராக கண்ணால பார்க்க முடியல. இறந்த பிறகு என் தாத்தா எனக்கு தரிசனம் கொடுத்தாரு, எங்க மாமா தரிசனம் கொடுத்தாருன்னு சொன்னா நம்ப முடியுமா? அப்படி முடியாது. அது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் தான் அப்படி வெளிப்படும். நம்ம இப்போ ஒரு கூட்டத்துல நம்ம யாரை தேடுறோம்னா யாரை பார்த்தாலும் அவங்க முகமாவே தெரியும். அது மாதிரி நம்ம தாத்தாவே நினைச்சிட்டு இருந்தா அவர் தான் தரிசனம் கொடுப்பாரு. அப்போ கண்களுக்கு புலனாகாத விண் கூட்டமானது ஆஸ்ட்ரல் பாடியாக இருந்து உடலை விட்டு வெளியேறுகிறது. அது காற்று மண்டலத்திலே மிதந்து கொண்டு இருக்கும். மகரிஷிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, சுவாமிஜி ஆவிகள் உலகம்னு சொல்றாங்களே அது உண்மையா அப்படின்னு. நம்ம எல்லாருக்கும் இந்த வார்த்தையை கேட்டாலே பலருக்கும் பயமா தான் இருக்கும். ஆவிகள் உலகமா அப்படின்னு. ஆவிகள்னாலே சில பேருக்கு பயமா இருக்கும். ஆவிகள் உலகம் அப்படின்னா இன்னும் பயமா இருக்கும். மகரிஷி சொல்றாங்க, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உடலை விட்டு வெளியேறிய உயிர், அதாவது இறந்து போன ஒரு மனிதனுடைய உயிரானது காற்று மண்டலத்திலே மிதந்து கொண்டிருக்கும்.
இந்த காற்று மண்டலத்தை மிதந்து கொண்டிருக்கு இல்லையா, இந்த தொகுப்பு, இந்த தொகுதிக்கு பெயர் தான் ஆவிகள் உலகம். மகிழ்ச்சியுடைய பதில் பார்த்தீங்கன்னா சுருக்கமா தெளிவான பதில் இது. இறந்து போன உயிர் காற்று மண்டலம் மிதந்து கொண்டு இருக்கும். காற்று எங்கெல்லாம் இருக்கு? இப்ப நம்மளை சுற்றி கூட தான் காற்று இருக்கு. பூமியில இருந்து 10 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் உலகம் ஃபுல்லா காற்று மண்டலம் இருக்கும். பூமி சுழண்டு கொண்டு இருக்கு, அதோட சேர்ந்து காற்று மண்டலம் சுழண்டு கொண்டு. இந்த காற்று மண்டலத்துக்கு பெயர் தான் ஆவிகள் உலகமே தவிர வேற எதுவுமே கிடையாது. இது ஆங்கிலத்துல ஆஸ்ட்ரல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உயிருக்கு இங்கிலீஷ்ல பேரு ஆஸ்ட்ரல் பாடி, ஆவிகள் உலகத்துக்கு இங்கிலீஷ்ல பேரு ஆஸ்ட்ரல் வேர்ல்டு அப்படின்னு. அதனால ஆவிகள் உலகம் தனியா எதுவும் கிடையாது, அதுக்கு சங்கமும் கிடையாது. ஆவிகள் சங்கம்னு எல்லாம் அந்த காமெடியில எல்லாம் பார்த்திருப்போம். அதுவும் யார் ஆவியா வருவாங்கன்னா பெண்கள் தான் ஆவியா வருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு வெள்ளை சேலை அணிஞ்சிருப்பாங்க. அப்ப முக்கியமா கால் இருக்காது, மல்லிகைப்பூ வச்சிருப்பாங்க, பொட்டு வச்சிருக்க மாதிரி, இப்படி பலவிதமான கதைகளை சினிமாவில பார்த்திருக்கோம். இறந்தவர்கள் யாரும் ஆவியாகவோ பேயாகவோ வந்து யாரையும் பிடித்துக் கொள்வது இல்லை. இதை மனதில் மகிழ்ச்சி சொன்னதை மனதில தெளிவாக எடுத்துக்கொள்ளணும். சரி, அப்போ நம்ம தாத்தா இறந்துட்டாரு. நம்ம வீட்டுல ஒருத்தர் 80 வயசான ஒரு தாத்தா இறந்துட்டாரு. இப்ப அவர் உயிர் என்ன ஆகுது அப்படின்னா, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அப்பா கூடயோ அல்லது நமக்கு மெச்சூரிட்டி அடைஞ்சிருந்தா நம்ம கிட்டயோ அல்லது நம்முடைய உறவினர்கள்கிட்டயோ, நம்ம மாமா சித்தப்பான்னு நம்முடைய ஒரு க்ளோஸ் நெட்வொர்க்கும் இல்லையா இருக்கும். ஒரு 25 பேர் இருப்பாங்க குறைஞ்சது. இவர்களோடு இணைந்து செயல்படும். சரி, இப்ப அடுத்த கேள்வி, அவர் தான் தாத்தாவுக்கு தான் தனித்த ஃபங்க்ஷன் கிடையாதே. அவர் வந்து ஒரு காற்று மண்டலத்துல மிதந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அணு கூட்டம் தான் அவர் தெரியாது. அப்ப எப்படி இங்க வர்றாரு அப்படின்னா, அவரு நம்மளை வந்து செலக்ட் பண்றது கிடையாது. வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாமோ நம்முடைய நெருங்கிய உறவினருடைய கருமையன் தான், இந்த உடல் தான், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு தான் இறந்து போன நம்முடைய தாத்தாவையோ, இறந்து போன நம்முடைய அப்பாவையோ, நம்முடைய மாமாவையோ, நம்ம சித்தியோ, நம்முடைய அத்தையோ, அவங்களுடைய உயிரை ஈர்த்து இணைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம கிட்ட வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க கிட்ட 10 கோடி உயிர் துகள்கள் அப்படின்னா அங்க வெறும் 50 லட்சம் தான் இருக்கும். அப்போ ஒரு காந்தம் எப்படி இரும்ப இருக்குது இல்லையா, அதே போல நம்முடைய உடலானது, நம்முடைய இந்த நெட்வொர்க்ல இருக்க உயிரானது அந்த உயிரை ஈர்த்து தன்னோடு இணைத்து செயல்படும். ஏன் இப்போ அடுத்த கேள்வி, ஏன் பெரும்பாலும் என் குடும்ப உறுப்பினர்கள் தானா அப்படின்னா, உண்மைதான். ஏன்னா நம்ம தாத்தாவுடைய மறுபிறவி தான் நம்ம அப்பாவுடைய மறுபிறவி தான் நாம. அப்படின்னா பின்னோக்கி போனா நம்ம அப்பாவோட கூட பிறந்தவங்க ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. அப்ப நமக்கு ஒரு பெரியப்பா, ஒரு சித்தப்பா, ஒரு அத்தை, இவங்க எல்லாருக்கும் ஆளுக்கு 2 பிள்ளைங்க. அப்ப நம்ம தாத்தா, இப்போ தாத்தா பாட்டி, இப்படி பார்த்தா குறைஞ்சது ஒரு 10 பேர் இதுல வந்துருவாங்க. அப்போ இந்த 10 பேர் எங்க இருந்து வந்தாங்க? தாத்தா பாட்டிங்கிற 2 பேர்கிட்ட இருந்து வந்தவங்க தானே. அவங்க வித்துடைய ஜெராக்ஸ் காப்பி தான் இந்த மறுபிறவிகள் தான் இவங்க எல்லாம். அப்போ அந்த இடத்துல மகரிஷி சொன்ன கவியை ஞாபகத்துல வச்சுக்கணும். உடலதனை விளைவித்த நாதவிந்து உதிர்த்தவரே எவருக்கும் முற்பிறவியாம். அப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போனா இந்த 25 பேருக்கும் முற்பிறவி யாரு? அந்த தாத்தா தானே. அப்ப அவர் இறந்தா இந்த பெரும்பாலும் இவர்களோட தான் போய் சேரும். ஒரு சில கேஸ்ல நெருங்கிய நண்பர்களோடையும் சேரும். அவர்களுடைய உடலும் இந்த உயிர்களை ஈர்த்து இணைத்து செயல்படும். அது எப்படின்னா, அந்த வாழ்நாள் நண்பர்கள் நமக்கு சில பேர் இருப்பாங்க. கருமையத்தோடு ஒன்றி கலந்து நம்ம உயிரோடு கலந்த உறவுகள்னு சில நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த கருமைய தொடர்பு இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி ஏற்படும். அவர்களோட இணைந்து செயல்படும். சரி, அடுத்து மூன்றாவது முக்கியமான ஒரு கேள்வி. எங்க தாத்தா இறந்துட்டாரு, அல்லது எங்க மாமா இறந்துட்டா, அல்லது என் நண்பர் ஒருத்தர் இறந்துட்டான். ஆனா அவனுடைய உயிர் அவங்க சொந்தக்காரங்களோடையும் சேரல, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடையும் சேரலாம். ஏன்னா அவனை மாதிரி இந்த உலகத்துல இந்த யாருமே கிடையாதுங்க. அவன் உயிர் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹிட்லர் இருந்தாரு, முசோலினி, அப்புறம் இடி அமீன் போன்ற கொடுங்கோலர்கள் எல்லாம் இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய உயிரெல்லாம் அவங்க சொந்தக்காரங்களையும் சேராது, அவங்களுக்கு நண்பர்களும் இருக்க மாட்டாங்க. யார் கூட போய் சேரும் அப்படின்னா, இயற்கையில எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குங்க. அந்த வகையில அந்த முடிவு தான் 140 வருஷம். ஒரு ஜெனரேஷன் 20 வருஷம். அப்ப 7 2 14 140 வருஷம். அப்போ ஒரு இறந்து போன ஒரு மனிதனுடைய உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய உயிர் கருமையத்தோட யார் கூடயும் மேட்ச் ஆகலைன்னா அது காற்று மண்டலத்திலே மிதந்து கொண்டுதான் இருக்கும். அதாவது ஆவிகள் உலகத்துல அது இருக்கும். அப்படி சொன்னா பயமா இருக்கும், அதனால இப்படியே சொல்லிடுவோம். காற்று மண்டலத்திலே மிதந்து கொண்டுதான் இருக்கும். அப்போ 140 வருஷம் அது தொடர்ந்து மிதந்து கொண்டே இருக்கும். 140 வருஷம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, அது காற்றோட காற்றாக டிஸ்இன்டகிரேஷன் ஆகும். அது கூட்டம் சொன்னோம் இல்லையா, அந்த அணுக்கள் தனித்தனியாக பிரிந்து காற்றோட காற்றாக கலந்து விடும். இதுதான் அந்த மனிதனுடைய முடிவு. அப்போ இப்படி காற்றோட காற்றா கலந்து ஒண்ணுமில்லாம போறதுக்கு தான் அந்த மாதிரி கொடுங்கோளர்கள் எல்லாம் மக்கள் ஆட்சி படைச்சிட்டு அப்படி இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. அப்ப இதுதான் இயற்கையில ஏற்படக்கூடிய ஒரு முடிவு. அப்போ ஒண்ணு இவர்களோட இணைந்து செயல்படும், நண்பர்களோட, அப்படி இல்லைன்னா 140 வருஷம் கழிச்சு. இப்போ ஒருத்தர் 90 வயசுல இறக்குறாருங்க.
அவரு அதுக்கு அப்ப அந்த 120 140 வருஷம் எதுல இருந்து கணக்கு? பிறந்ததுல இருந்து கணக்கானா இல்ல, என்னைக்கு இறக்குறாரோ அதுல இருந்து தான் கணக்கு. அந்த வகையில இப்ப இன்னைக்கு 2020 இந்த வருஷம். இப்போ இன்றையில இருந்து ஒரு 140 முன்னாடி போங்க, ஒரு கிபி 1880 வருஷம் வச்சுக்கோங்க. 1880 வருஷம்னா வள்ளலார் இறந்து ஒரு 6 வருஷம் கழிச்சு வருது. அந்த 80 வருஷம் இறந்த ஒருத்தர், அவருடைய கருமை இந்த உலகத்துல யாரு கூடி மேட்ச் ஆகல அப்படின்னா, அவருடைய உயிர் காற்று மண்டல மிதந்து கொண்டு இந்த 2020 தான் அவரு டிஸ்இன்டெகிரேட் ஆகி காத்தோட காத்தா மெர்ஜாவாரு. இதுதான் அவருடைய முடிவு. சரி, இப்ப 2வது பிரிவுக்கு வரலாம். ஏன்னா அகால மரணம், அதையும் நீங்க அதுலதான் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஒருத்தர் கொலை ஆகுறாரு, தற்கொலை ஆகுறாரு, அப்புறம் விபத்து, இந்த 3 நாளா இறக்குறாரு. அவருடைய உயிர் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 3 உயிர்களையும் என்ன ஆகும் அப்படின்னா, இது உடனே அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய நண்பர்களாலேயோ ஈர்க்கப்படாது. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு மரணமானது ஏற்படும் பொழுது அவங்களுடைய உயிர் துகள்களுடைய எண்ணிக்கையை பார்க்கணும். இப்ப நமக்கு 10 கோடினா வியாதி வந்தவங்களுக்கோ வயோதிகளுக்கோ 1 கோடி தான் இருக்கும்னு சொன்னோம். ஆனா இவங்க நல்ல உடல் திடகாத்திரமா இருப்பாங்க, திடீர்னு ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பாங்க. அப்போ இவங்களுக்கும் அதே 10 கோடி தான் இருக்கும். அப்ப இந்த 10 கோடி அந்த 10 கோடி ஈர்க்க முடியாது. அப்ப என்ன ஆகும்? காந்தத்துல பாருங்க, வடக்கும் தள்ளி விடும் பாத்தீங்களா? காந்தம் இரும்பை ஈர்க்கும், ஆனா இன்னொரு காந்தத்தை அந்த இடத்துல தள்ளி விடும் இல்லையா? அது மாதிரி இது அதை ஈர்த்து கொள்ள முடியாது, அது தள்ளிதான் விடும். அப்போ ஒருத்தர் விபத்துல இறந்துட்டாரு, அல்லது கொலை ஆகுறாரு, தற்கொலை ஆகுறாரு, வாழக்கூடிய வேகம் அதுல அதிகமா இருக்கும். இப்ப நீங்க நினைக்கலாம், அவர் தற்கொலை பண்றாருன்னா அவர் வேண்டான்னு விரும்பிதான் தற்கொலை பண்றாரு. அவர் என்னதான் விரும்பி தற்கொலை பண்ணாலும் அவருடைய உடலிலேயே இருக்கக்கூடிய அந்த உயிர் துகளுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் அது அதிகமாக தான் இருக்கும். அவருடைய கேரக்டர் தான் மாறி இருக்கே தவிர பிசியாலஜி மாறாது. அப்போ அங்கேயும் அதிகமாக இருக்கும். இவர் இப்ப இவர் இறந்துட்டாரு, ஒரு உதாரணமா ஆக்சிடென்ட் வச்சுக்கோங்க, இறந்துட்டாரு. இப்போ அந்த உயிரானது காற்று மண்டலம் மிதந்து கொண்டிருக்கு. இது மற்றவர்களோட சேராது. இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல போய் சேரும். அதுதான் இருட்டுல பேய் இருக்கு. இப்ப பேய் பத்தின முக்கியமான டிஸ்கஷன் இப்ப வந்துட்டோம். இந்த ஒரு 5 நிமிஷம் நீங்க தெளிவா கேட்டுட்டீங்கன்னா பேய் பற்றிய ஃபுல் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும். மகிழ்ச்சி அவ்வளவு விளக்கத்தையும் நமக்கு சொல்லிட்டாங்க. சரி, இது இருட்டுல போய் சேரும். இறந்து போன இந்த 3 வகையான ஆன்மாக்கள் மட்டும்தான் இருட்டான இடங்கள்ல இருக்கும், அல்லது புளிய மரத்துல இருக்கும், அல்லது அதாவது முருங்கை மரத்துல இருக்கும், அப்புறம் நீர்நிலைகள், கிணறு, ஆறு போன்ற இடங்கள் எல்லாம் இருக்கும். இது போன்ற இடங்கள்ல போகும் பொழுது பேய் பிடிச்சிருச்சு அப்படி எல்லாம் சொல்லி பாக்குறோம். அப்புறம் அது ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணா அவங்களுக்கு அந்த ஆன்மா விரட்டி எரிக்கப்பட்டு அப்புறம் போயிருது. அப்ப இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத சயின்டிபிக்கா மகிழ்ச்சி சொல்றாங்க. இதை பத்தி விளக்கமா 5 நிமிஷம் பாக்குறோம். அதுக்கப்புறம் இந்த மகிழ்ச்சி போன்ற ஞானிகளுடைய மரணத்தையும் பார்க்கிறோம். இது சுருக்கமா நம்முடைய வெறும் 5 நிமிஷம் தான் இருக்கு, எவ்வளவு சுருக்கமா நான் சொல்ல முடியுமா சொல்றேன். இந்த உடலை விட்டு வெளியேற உயிர் ஏன் இருட்டான இடங்கள்ல போய் சேருது, இருட்டுல பேய் இருக்கு அப்படின்னா, நம்முடைய உடம்புல வாழும் காலத்துல இருட்டுல தான் உடம்புல உயிர் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. கரெக்டு தானே? நம்ம உடம்புல வெளிச்சம் எங்கேயாச்சும் இருக்கா? நம்ம வாயை திறந்தா கூட உள்ளுக்குள்ள வெளிச்சம் போகாது. உடம்புக்கு உள்ளுக்குள்ள இருட்டு தான் இருக்கு. அப்ப இருட்டுலயே ஃபங்க்ஷன் ஆன அந்த உயிரானது இருட்டான இடங்கள்ல போய் சேரும். இப்பயும் சொல்றேன், அந்த உயிரானது எங்க இருட்டு இருக்குன்னு தேடி போயெல்லாம் சேராது. சுத்தவெளியுடைய இறைவனுடைய நிர்வாகம் தான் ஒவ்வொரு அணுக்குள்ளயும் இருக்கு. மகரிஷி சொல்வார் இல்லையா, அணுக்களுக்கு இடையிலேயும் அணுக்களுக்கு மத்தியிலேயும் இறைவன் அறிவாக இருக்கிறான். அப்ப வாழும் காலத்துல இந்த உயிருக்கு இறைவன் அறிவாக எங்கிருந்து ஆட்சி செஞ்சாரு? இருட்டுக்குள்ள தானே. அதே போன்ற இடங்கள்ல இயற்கையே சுத்தவெளியே நகர்த்துது, இறைவனுடைய நிர்வாகம் தான் அதை நகர்த்துது. நம்மளோ அதுவோ ஒண்ணும் ஆகுறது கிடையாது, இறையாற்றலோட தான் அதை நகர்த்துது. இருட்டான இடங்களை போய் சேருங்கிறது. புளிய மரத்துல ஏன் பேய் இருக்கு அப்படிங்கிறாங்கன்னா, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் புளிய மரம் ரொம்ப அடர்த்தியா இருக்கும். நீங்க எந்த மரத்தை பார்த்தாலும் அந்த மரத்துடைய கிளைகள் நமக்கு வெளிப்படையா தெரியும், தண்டு தெரியும், கிளைகளும் தெரியும். ஆனா நல்ல அடர்த்தியான ஒரு புளிய மரத்தை பாருங்களேன், அதோடைய கீழே தண்டு பகுதி மட்டும்தான் தெரியுமே தவிர சுற்றி இலைகளால சூழப்பட்டிருக்கும், உள்ள இருட்டா இருக்கும். அப்ப பகல் நேரத்துல இருட்டாக அங்க இருப்பதனால அந்த இடங்கள்ல போய் சேரும். முருங்கை மரத்துல பேய் இருக்குன்னு ஏன் சொல்றாங்கன்னா, முருங்கை மரத்துல எல்லா கிளைகளும் தெரியும், ஆனா அதோடைய தோலை உரிச்சா நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திரவமானது மனிதனுடைய வைட்டல் ஃப்ளூயிட், அவனுடைய வித்துவோடு தொடர்புடைய திரவம். வாழும் காலத்துல வித்துவை மையமாக வித்துவிலே தோய்ந்து இயங்கி அந்த உயிரானது அந்த வித்து மரத்துல அந்த முருங்கை மரத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் வித்துவே நிறைந்திருப்பதனால அங்கே ஈர்க்கப்பட்டு அங்க போகிறது. இதுதான். ஏன்னா முருங்கை மரத்துடைய தன்மைகள் என்னன்னு நமக்கு தெரியும். அதோடைய முருங்கை காயை சாப்பிட்டா அதே வித்து சக்தி தான் தூண்டும். ஏன்னா அங்க அதுதான் இருக்கு. அப்ப அங்க போய் இது சேரும். ஒரு நீர்நிலைகள் இருக்குங்கிறது, வித்துங்கிறது லிக்விட் தானே, அது நீர் தத்துவம் தானே. இப்ப தண்ணீர்ல இருந்து இயங்கி பழகிய உயிரானது தண்ணீர்ல போய் சேரும். அதுதான், இதுதான் அந்த லாஜிக். இது போன்ற இடங்கள்ல பேய் பிடிக்கிறதுன்னா என்னன்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க, பயப்படுறோம். பயப்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய பிசிக்கல் பாடிக்கும் ஆஸ்ட்ரல் பாடிக்கும்
இடையில ஒரு கேப் ஏற்படுது. உதாரணமா நம்ம போனுக்கும் நம்ம சிம் கார்டுக்கு இடையில ஒரு கேப் ஏற்படுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கற்பனைக்கு சொல்றேன். அந்த கேப்ல இன்னொரு சிம் கார்டு வந்து புகுந்தா எப்படி இருக்கும்? டபுள் சிம் கார்டு மாதிரி ஆகும் இல்லையா? அப்படி நம்ம போன்ல அப்படி நடக்காது. இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ அப்படி ஏற்படும் பொழுது அங்கே அங்க இயற்கையாகவே மிதந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆன்மாவானது நம்மோட வந்து சேர்ந்துருது. எப்படி நடக்குதுன்னா, அதுக்கு மகரிஷி ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு தண்ணீர் தொட்டி வச்சுக்கோங்க. அதுல ஒரு பாத்திரம் இருக்கு. ஒரு பக்கெட்ல தண்ணி இருக்கு. அந்த தண்ணி மட்டும் சமமா இருக்கு. இப்ப நம்ம கையை வச்சு அழுத்துறோம் இல்லையா? கையை வச்சு அழுத்த உடனே என்ன ஆகும்? அழுத்திட்டு கையை எடுத்த உடனே அங்க ஒரு பள்ளம் ஏற்படும் இல்லையா? நம்ம அழுத்துனதுனால நம்ம கையை எடுத்த உடனே என்ன ஆகும்? சுத்தி இருக்கிற தண்ணி எல்லாம் ஓடி வந்து அந்த பள்ளத்தை ஃபில் பண்ணி சமமாயிரும் இல்லையா? அதே போல நம்ம எப்பெல்லாம் பயப்படுறோமோ பிசிக்கல் பாடிக்கும் ஆஸ்ட்ரல் பாடிக்கும் இடையில டிப்ரெஷன் ஏற்பட்டு அந்த டிப்ரெஷனை சால்வ் பண்ணணும் இல்லையா? இரையாற்றல் என்ன பண்ணும்? துல்லிய சமதள சீர்மை அப்படின்னு தானே மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அந்த துல்லிய சமதள சீர்மை என்ன பண்ணுது? இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக சுத்தி இருக்கிற விண் துகள்கள் எல்லாம் கொண்டு வந்து அங்க சேர்த்துடும். அப்போ என்ன ஆகும்? அந்த இதுவும் ஒரு விண் கூட்டம், இந்த இறந்து போன உயிர் அதுவும் சேர்ந்து வந்து நம்மளோட இணைஞ்சிடும். அப்ப பாவம் அந்த மனிதன் இறந்ததும் ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பாரு. நம்ம கிட்ட வந்ததும் அவர் ஆக்சிடென்ட் தான். அப்ப அவர் வந்து நம்மளை பிடிக்கல, நம்ம தான் பயந்து அவரை வரவழைச்சிட்டோம். மறுபடியும் அப்புறம் ஒரு சில ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். நமக்கு ஒரு 10 கோடி இருக்கு, அவருக்கு 10 கோடி விண் துகள்கள் இருக்குன்னா, அப்போ நம்ம அரை மணி நேரம் ஃபங்க்ஷன் ஆகும், அவர் அரை மணி நேரம் ஃபங்க்ஷன் ஆவாரு. அப்ப மாறி மாறி ஃபங்க்ஷன் ஆகும். அப்புறம் அவருக்கு சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் செஞ்சு அப்புறம் அடி கொடுத்து அனுப்புறோம். அந்த மனிதர் இப்படிதான் எல்லாமே அவருக்கு விபத்தாகவே அமைஞ்சிருக்கு. இப்ப வெளியேறிட்டாரு. மறுபடியும் அப்ப அவருடைய கிளைமேக்ஸ் என்னன்னா, அவருடைய 10 கோடி உயிர் துகளாக இருக்கக்கூடிய அவருடைய எண்ணிக்கை என்னைக்கு 1 கோடி 1/2 கோடின்னு ஆகுதோ அது வரைக்கும் காற்று மண்டலத்தை மிதந்து கொண்டுதான் இருப்பார். 30 வயதுல அவர் ஆக்சிடென்ட் ஆகி இறந்தாருன்னா அவருக்கு 50 வயசுலதான் அப்படி குறையுதுன்னா அது வரைக்கும் மிதந்து கொண்டிருப்பாரு. அதன் பிறகு குடும்ப உறுப்பினர்களாலேயோ நண்பர்களாலேயோ ஈர்க்கப்பட்டு இணைந்து செயல்படும். இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கும். பிள்ளைகள் இருந்தாலும் சரி இல்லைங்களாலும் சரி. அப்ப பிள்ளைகள் பெற்றவர்கள் எல்லாருக்கும் பிள்ளைகள் தான் சேருமா அப்படின்னு கிடையாது. அவரோட உடன் பிறந்தவர்களையும் சேரும். ஆனா மகிழ்ச்சி அவருக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றாங்க, இந்த குழந்தைகள் மரணம். இப்போ ஒரு குழந்தைன்னா என்ன? அந்த 14 வயசுக்கு முன்னாடி 14ங்கிறது அப்ராக்சிமேட்டுங்க. ஒரு பிசிக்கல் மெச்சூரிட்டி. ஏன்னா இப்ப எல்லாம் மெச்சூரிட்டி முன்னாடியே வந்துருது. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு குழந்தை இறக்குது அப்படின்னா அது உயிர் அவங்க தாத்தா கிட்ட சேராது, அவங்க சித்தப்பா கிட்ட சேராது, மாமா கிட்ட சேராது. அவங்க அப்பா அம்மா இவங்க ஒருத்தர்கிட்ட தான் சேரும். யாருடைய கேரக்டர் அதுக்கிட்ட அதிகமா இருக்கும் டாமினேஷன் அங்கதான் சேருமே தவிர வேற எதுவுமே சேராது. அதனால குழந்தைகள் இறந்தா அவங்களுடைய உயிர் வந்து பெற்றோர்கிட்ட மட்டும்தான் வந்து சேருமே தவிர வேற யாருக்கிட்டையும் சேராது. அதை பத்தி மகிழ்ச்சி ஒரு அழகான விளக்கம் சொல்றாங்க. காலையில நம்ம வெயில நிக்கிறோம், ஒரு 7 மணிக்கு வெயில நிக்கிறோம். அப்போ நம்முடைய வெயிலால நம்ம கூடிய நிழல் இருக்கு இல்லையா? நம்ம உடம்பு விட்டு ரொம்ப தூரம் நீண்டுதானே இருக்கும் 7 மணி வெயில்ல. ஆனா அதே நிழல் 12 மணிக்கு எப்படி இருக்கும்? நம்ம காலிலே வந்து ஒடுங்கிடும் இல்லையா? அதே போன்று நம் உடலிலிருந்து வித்துவின் மூலமாக பிரிந்த நம்முடைய பிள்ளைகள் மெச்சூரிட்டிக்கு முன்னாடி இருந்தாங்க, மறுபடியும் 12 மணிக்கு காலில் வந்து ஒடுங்கிய நிழல் போல நம் கிட்டவே வந்து ஒடுங்கிடுவாங்க அப்படின்னு தான் மகரிஷி சொல்றாங்க. அடுத்த கடைசியா ஒண்ணே மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன், நமக்கு நேரம் இல்லை. இந்த 3ஆம் வகையான மரணம், ஞானிகளுடைய மரணம். மகரிஷி அவர்கள், தாயுமானவர், வள்ளலார் போன்றவர்கள் எல்லாம் ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு இவங்களை சொல்லுவாங்க. கருமைய தூய்மை பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த புவியீர்ப்பு விசையை தாண்டி அவர்கள் இறந்த பிறகு இந்த சக்திகளம் என்று சொல்லக்கூடிய பேரியக்க மண்டலத்திலேயோ சிவகலம் என்று சொல்லக்கூடிய சுத்தவெளியிலோ போய் கலப்பார்கள். மற்ற யாருக்கும் இந்த முதல் 2 வகை மரணம் சொன்னோம் இல்லையா? இயற்கை மரணம், அகால மரணத்துல புலன்கள் வழியாகவே வாழ்ந்து கொண்ட அவர்களுக்கு புவியீர்ப்பு விசையை தாண்டி செல்லக்கூடிய வேகம் அவர்களுடைய விண் துகள்களிலே இருக்காது. அதனால அவர்களால பேரியக்க மண்டலத்திலேயோ சக்தி இந்த சூரிய அதாவது சுத்தவெளியிலேயோ கலக்கவே முடியாது. இதுதான் உண்மை. கடைசி பகவத்கீதையில ஒரு உதாரணம் அதை மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறாங்க. அதை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். சாலோகியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜியம் அப்படின்னு 4 சொல்லுவாங்க. இந்த 4மே சமஸ்கிருத வார்த்தைகள். இதுக்கு மகிழ்ச்சி அவங்க தமிழ்ல சொல்லல, இங்கிலீஷ்ல தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. சாலோகியம் அப்படின்னா எர்த் ஃபீல்டுங்க. சாமீபியம் அப்படின்னா சோலார் ஃபீல்டு, அதாவது இந்த சூரிய குடும்பம். அடுத்து சாரூபியம் அப்படின்னா விஸ்வரூபம், ஞாபகத்தை வச்சுக்கோங்க, ரூபம், அதான் இந்த பிரபஞ்சம், யூனிவர்சல் ஃபீல்டு. அப்புறம் சாயுஜியம்ங்கிறது சுத்தவெளி, அதான் அப்சல்யூட் ஃபீல்டு. இப்போ எர்த் ஃபீல்டு, சோலார் ஃபீல்டு, யூனிவர்சல் ஃபீல்டு, அப்சல்யூட் ஃபீல்டு, இந்த 4 ஃபீல்டு. இதுல ஒவ்வொரு உயிர்கள் கலக்குங்கிறாங்க. இந்த சாலோக்கியம் அப்படிங்கிறது தான் முதல்ல சொன்ன இயற்கை மரணம், அகால மரணம். ஏன்னா உலகத்துடைய தொடர்புட்டு வாழ்ந்ததுனால இது இப்படிதான் அவங்களுடைய உயிர் மெர்ஜாகும். பெரும்பாலும் அவங்க அடுத்த நெட்வொர்க்லயே அவங்க ஜாயின் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா காத்தோட காத்து கலந்துறாங்க. மொத்தத்துல பூமி விட்டு அவங்க போக முடியாது. இதுதான் சாலோக்கியம் அப்படிங்கிற எர்த் ஃபீல்டு. சாமீபியம் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு புதுமையானது. என்னன்னா, வாழும் காலத்துல பற்றில்லாமல் வாழ்ந்த ஒரு துறவிகள் மாதிரி, அதாவது புறதவம் செய்தவர்கள் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். இப்ப காமராஜர்னு எடுத்துக்கொள்ளலாம், அன்னை தெரசா
போன்றவர்களுக்கெல்லாம் தவம் தெரியாது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் குண்டலினி யோக தவம் தெரியாது, ஆகினை தெரியாது, துரியம் தெரியாது. ஆனா காமராஜர் போன்றவர்கள் வாழும் காலத்துல சேவை செய்து சேவை மனப்பான்மையாகவே வாழ்ந்தவர்கள். அப்போ இவர்கள் போன்ற உயிர்களுக்கு, இந்த உயிர்களுக்கு இறந்த பிறகு புவியீர்ப்பு விசையை தாண்டி செல்லக்கூடிய அந்த நிலை ஏற்படும். ஏன்னா வாழும்போது பற்று இல்லாம வாழ்ந்தாங்க, அதனால அந்த வேகம் ஏற்பட்டு சோலார் ஃபீல்டுல மெர்ஜ் ஆவாங்க. அதுதான் சூரிய குடும்பத்துல இந்த சூரியன் இருந்து தனி கிரகம் வரைக்கும் இது செய்து. அப்போ புறதவம் செய்தவர்களுக்கு, செய்து உயிர் தூய்மை உள்ளவர்களுக்கு இந்த நிலை. அடுத்து சாரூபியம் அல்லது சாயுஜ்யம், அதாவது இந்த பேரீக மண்டலம் அல்லது சுத்தவெளி, இதுல யார் கலப்பாங்க அப்படின்னா உண்மையை வாழும் காலத்துல தவம் செய்து கருமையை தூய்மை பெற்றவர்கள். இப்ப மகரிஷி எங்க இருக்கிறாரு இதெல்லாம், மகரிஷி அவர்கள் பேரியக மண்டலத்துல கலந்திருக்கிறார். ஏன்னா வாழும் காலத்துல வேற என்ன சொல்லியிருக்கிறாங்க, நான் வான்காந்தத்தில் கலந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க, இது பல பேருக்கு தெரியாது, நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடைசி மனிதன், இந்த உலகத்தில் உள்ள கடைசி மனிதன் இறைநிலையை அடைகிற வரைக்கும் என்னுடைய உயிர் இந்த உலகத்தில் இருக்கும் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. இது நான் அன்பொழியில படித்தது. அப்போ இது வரைக்கும் மகரிஷி இருக்க இந்த உலகம்னு அந்த இடத்துல பிரபஞ்சத்தை குறிக்குது. பிரபஞ்சத்தோட அவங்க மெர்ஜ் ஆயிடுவாங்க. மகரிஷி மட்டும் இல்ல, எல்லா சித்தர்களும் இப்படிதான் மெர்ஜ் ஆவாங்க. யாருக்கெல்லாம் உலக சமுதாயத்திற்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கோ வாழும் காலத்துல, அவர்கள் இந்த பிரபஞ்சத்துல இந்த சாரூபியத்துலதான் அவங்க மெர்ஜ் ஆவாங்க, யூனிவர்சல் ஃபீல்டுல. யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை வேண்டான்னு சில மகான்கள் நினைப்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மாணிக்க வாசகர், அப்புறம் அப்பர், சுந்தரர், சம்பந்தர் போன்றவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் சுத்தவெளியில தான் கலந்திருப்பாங்க. அதற்கு உதாரணமாக அவங்களுடைய தேவாரம், திருவாசகம் நூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பதான் நான் எனக்கு இந்த உலகமே வேண்டாம், எப்பதான் நான் உங்ககிட்ட வந்து சேருவேன், எப்பதான் வந்து சேருவேன்னு எழுதியிருப்பாங்க. மாணிக்க வாசகர் சொல்வாரு, நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே அப்படிம்பாரு. நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோம், இந்த உலகத்தெல்லாம் நான் இருக்க மாட்டேன்ப்பா, நான் போறேன்ப்பா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. எல்லா இடத்துலயும் உருகி எழுதியிருப்பாங்க. இவர்களுக்கெல்லாம் சித்தர்கள் மாதிரி இந்த பிரபஞ்சத்துல கலக்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் சுத்தவெளியில கலப்பாங்க. இவங்கதான் சாயுஜ்ய நிலையை அடைவார்கள். அதற்குதான் உதாரணமாக மாணிக்க வாசகர் அவர் சிவனோட கலந்தார் அப்படியெல்லாம் அதெல்லாம் என்ன இந்த சுத்தவெளியோடு கலந்தார் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதுதான் இறப்போக்கு பின் உயிரின் நிலை. இது மிகப்பெரிய தத்துவம். இதை நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். மேற்கொண்ட விவரங்களுக்கு நாம மகிழ்ச்சியுடைய உரைகளையும் புத்தகங்களையும் கேள்வி பதில்களையும் ஆழமாக படித்து தெரிந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை அளித்த அன்பர்களுக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, மிக அருமையாக பிறப்பிற்கு முன் இறப்பிற்கு பின் உயிரின் நிலை பற்றிய விளக்கங்களை எல்லாம் மதிப்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் ராஜ்குமார் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து நம்மோடு மிக அருமையான விளக்கங்களை எல்லாம் அளித்தார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி தொடர்ந்து ஐயா அவர்களின் கேள்வி பதில் நிகழ்ச்சிகளும் இருக்கிறது. ஒரு சில அறிவிப்புகளுக்கு பிறகு காத்திருக்கலாம். முதலாவதாக உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு தங்களுடைய மதிப்பு வாய்ந்த நன்கொடைகளை கோருகிறோம். அதை நீங்கள் எவ்வாறு ஆன்லைன் மூலம் செலுத்துவது என்கிற சிறிய வீடியோ தொகுப்பை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அன்பானவர்களே, குரு காணிக்கைகள் வரவேற்கப்படுகின்றன. தாங்கள் செலுத்தும் மதிப்புமிக்க குரு காணிக்கைகள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் பல்வேறு பயன்பாடுகளுக்கு செலவிடப்படுகின்றன. இந்த இக்கட்டான சூழலில் தங்களின் குரு காணிக்கைகள் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு பேருதவியாக அமையும். தாங்கள் செலுத்தும் குரு காணிக்கைகளை கூகுளில் vedhathri.edu.in என்று டைப் செய்து திரையில் தெரியும் இணைய பக்கத்தில் டொனேட் என்னும் பட்டனை கிளிக் செய்தால் பணம் செலுத்தும் விவரம் தெரியும். இதில் நீங்கள் விரும்பிய தொகையை டைப் செய்த பின்பு தங்களின் பெயர், தங்களின் சரியான மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் நம்பர் டைப் செய்த பின்பு பே பட்டனை கிளிக் செய்தால் தங்கள் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், ஃப்ரீ ரீசார்ஜ் வேலெட், யூபிஐ QR மற்றும் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் இதன் மூலம் குரு காணிக்கைகளை செலுத்தலாம். நீங்கள் பணம் செலுத்தியதற்கான ரசீது உங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு வந்துவிடும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, 30ஆம் தேதி அதாவது அன்னை லோகாம்பாள் அம்மையார் பிறந்த தின விழா மனைவி நல வேட்பு விழாவாக நாம் அனைவரும் கொண்டாடினோம். அன்றைய தினம் நிறைய அன்பர்கள் குரு காணிக்கைகளை செலுத்தி மகிழ்ந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் நமது நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழலாம். சுனேஷ் அவர்கள், முருகன், ஸ்கை சூர்யா, ஹரி கிருஷ்ணா, நவநீதன், ராகவி, அருண், பொன்னுசாமி, கோவிந்த், தண்டபாணி, சன்ஸ்லைன், பானுவேதா, ARS, நாராயண், கார்த்திகேயன், ஷண்முகம், கோபால் மற்றும் அன்புலிக்கு பணம் செலுத்தியவர்கள் அசோக், சுமதி, செல்வ, நவீன், குமரவேல், முகம்,
சபரி, பரிமளா வஜ்ரவேலு, இன்ஃபார்ம்டோ சதீஷ், ஓம் நடராஜன், மாரிராஜ், சங்கரன், அபிநயா, இத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறோம். மேலும் காயகல்ப யோகா ஆன்லைனில் ஆங்கிலத்தில் பதிவு செய்தவர்கள் ராம் சிவா, டிராவல், அருள், மோனிகா, குமரன், இத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இனி நேற்றைய தினம் நன்கொடை வழங்கிய அன்பர்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழலாம். என் அஸ்வின் கணேஷ், விமல் குமார், மேலும் தஞ்சை நகரம் அறிவித்திருக்கோயிலிருந்து அன்பர்கள் மொத்தமாக நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, அன்பொழி பணம் கட்டியவர்கள் நேற்றைக்கு ஜெய்ராம், சம்பத், கோதண்டன், ஏஆர்எம், எஸ்கே, இத்தனை பேருக்கும் நன்றி செலுத்துகிறோம். மேலும் இன்று காய்கல்பத்திற்கு பதிவு செய்தவர்கள் மர்வின், ஜெர்சோன், சந்தோஷ், இத்தனை பேருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். இவர்களும் இவர்கள் அன்பு குடும்பங்களும் எல்லா வகையிலும் குருவின் ஆசைகளால் மென்மேலும் சிறந்து விளங்க வாழ்த்தி மகிழ்கிறோம். அடுத்ததாக இன்று 1ஆம் தேதி லாக்டவுன் எல்லாம் ரிலீஸ் ஆகி பேருந்துகள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் இது. ஆழியர் அறிவித்திருக்கோயில் பயிற்சிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது எவ்வாறு பாதுகாப்பாக நடைபெறுகிறது என்கிற வீடியோ தொகுப்பினை இப்பொழுது நாம் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். குருவின் தரிசனம் ஆன்மாவில் மொழிபெயர்க்கப்படுவதை உயிர்ப்புடன் உணர்ந்து நிதானமாய் காற்றுக்கு பதிலாக குருவின் தாய்மை கணங்களை சுவாசித்து ருசிக்க ஆழ்நெஞ்சில் வீற்றிருக்கும் அருள் ஒளிரும் ஆனந்த நிறைவை, நெற்றி நடுதொட்ட குருவின் கருணையை விழிமூடி அனுபவிக்கும் பிரத்யேக நிறை உணர்வை அறிந்து களிப்புற ஆழியாறு அறிவித்திருக்கோயிலுக்கு வாருங்கள். கோவிட்-19 கொரோனா தொற்றில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டிய அவசியமான இக்காலகட்டத்தில் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. பயிற்சியில் கலந்து கொள்ள வரும் பயிற்சியாளர்கள் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தெர்மல் ஸ்கேனர் மூலம் உடல் வெப்பம் பரிசோதனை செய்யப்படுகின்றது. பயிற்சியாளர்களுக்கு சானிடைசர், மஞ்சள் வேப்பிலை கலந்த கிருமிநாசினி, கபசுர குடிநீர் மற்றும் முருங்கைக்கீரை சூப் வழங்கப்படுகின்றது. பயிற்சி அரங்குகளிலும் தங்கும் அறைகளிலும் உணவு கூடத்திலும் போதிய இடைவெளி பின்பற்றப்படுகின்றது. மனவளக்கலை அடிப்படை பயிற்சிகள், மௌனம், அகத்தாய்வு பயிற்சிகள், பயிற்சியாளர்கள் பயிற்சிகளில் கலந்து கொண்டு முழுமையான பலனை அடையலாம் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, மகரிஷியின் அரிய வீடியோக்கள், தவங்கள், இவைகளை அன்பொழி மாத இதழ்கள், பேராசிரியர் விவரங்கள் இவைகளை பார்க்க கூகுள் பிளே ஸ்டோரில் சென்று anboli.in அதை எவ்வாறு டவுன்லோட் செய்வது என்கிற விளக்கப்படும். குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் பெருமையுடன் வழங்கும் அன்பொலி ஆப். இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ள கூகுள் பிளே ஸ்டோரில் சென்று அன்பொலி என டைப் செய்து இன்ஸ்டால் செய்யவும். இதன் மூலம் உங்கள் கைபேசியில் புதிய கணக்கை உருவாக்குங்கள். இப்பொழுது உங்கள் கணக்கிற்கு உள்நுழைய மின்னஞ்சல் அல்லது அலைபேசி எண் அல்லது அன்பொலி சந்தா எண் இவற்றில் ஏதேனும் ஒன்றை பதிவு செய்து தங்கள் கடவுச்சொல்லை பதிவு செய்யவும். அன்பொலி சந்தா எண்ணை பதிவு செய்தால் அதே எண்ணை கடவுச்சொல்லுக்கும் பயன்படுத்த வேண்டும். உள் நுழைந்த பின்பு சமீபத்திய செய்திகள், இதழ்கள், வீடியோக்கள், தவங்கள் இவைகளை காணலாம். மேலும் பேராசிரியர்களின் விவரங்கள்,
அறக்கட்டளை முகவரிகள், நன்கொடை செலுத்தும் வசதி, செலுத்திய விபரம் இவைகளை காணலாம். மேலும் விவரங்களுக்கு anboli.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, மகரிஷி எழுதிய அரிய நூல்கள், ஸ்டிக்கர்ஸ் மற்றும் சிடிக்கள் இவைகளெல்லாம் நீங்கள் store.vedatri.edu.in இணையதளம் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் வேதாத்ரி மகரிஷி காலேஜ் ஆஃப் யோகா சென்னை திருவான்மியூரில் இயங்கி வருகிறது. இது நேரடியான படிப்பு. பிஎஸ்சி 3 ஆண்டுகள், எம்எஸ்சி 2 ஆண்டுகள், பிஜி டிப்ளமோ 1 வருடம், யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ். இதற்கான கடைசி தேதி 8/9/2020. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 86100113 624995201227 என்ற தொலைபேசி எண்கள். நீங்கள் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி. அதே போல ஆழியாரிலிருந்து உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக ஆன்லைன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை மற்றும் 16ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை 2 பயிற்சிகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் நடைபெறுகிறது. இது குறித்த விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு www.kundaliniyoga.edu.in எனும் இணையதளத்திலும், அதே போல vision@vedatri.ac.in என்ற இமெயில் முகவரியிலும் நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். தொலைபேசி எண்கள் 9385923733 என்ற தொலைபேசியிலும் தொடர்பு கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன். இப்பொழுது அதே போல காயகல்பயோகா.edu.in எனும் இணையதளத்தில் காயகல்ப பயிற்சி கற்றுக்கொள்ளலாம். இந்த பயிற்சியை கூகுள் பிளே ஸ்டோரில் உள்ள ஆப் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நன்றி. தொடர்ந்து இப்பொழுது கேள்வி பதில் நிகழ்ச்சி இணைப்பில் இருக்கிறார் ஐயா அவர்கள். கௌரி அம்மா, நீங்க கேட்டுக்கலாங்க. கேள்வி கேட்கலாம். மைக் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நல்லா இருக்கீங்க? அம்மா எங்க இருந்து பேசுறீங்க? நன்றிம்மா. வணக்கம் அம்மா. ஓசூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே, பேசுங்கம்மா. நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, இப்ப இறந்த வீட்டுல வந்து கற்பூரம் ஏற்றி கும்பிட்டாங்கன்னா சில பேர் மேல வருது, ஆவி வருது, அவங்க சொல்றாங்க அப்பா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க, மாமா வந்துட்டாங்க, அவர் சொல்றத கேட்டுனேல அதே நடங்க அப்படின்றாங்க. ஆவிங்க வருது போகுதுன்னு. அப்போ அந்த கற்பூரம் ஏத்துனா வருங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. அப்ப கற்பூரம் ஏத்தலாம் வரமாட்டாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. இறந்த உயிர் காட்டு மண்டலம் மிதந்து கொண்டிருக்குங்க. அதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஆவிங்கிற நீங்க கண்ணுக்கு புலனாக கூடிய எந்த ஒரு தோற்றமும் காற்றையும் நம்ம கண்ணால பார்க்க முடியாது. காற்றை விட அதிகமான அணுக்கூட்டம் சேர்ந்தா மட்டும்தான் இந்த ஒரு உருவத்தையோ இப்ப நெருப்புல இருந்து நம்ம பார்க்க முடியும். சுத்தவெளியுடைய விண்ணையோ காற்றையோ பார்க்க முடியாது இல்ல. நெருப்பு, நீர், நிலம் இந்த மூலத்தானே நம்ம பார்க்க முடியும். அப்போ அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும். இது முழுக்க விண்துகளின் கூட்டம். அதை நம்ம பார்க்கவே முடியாது. தரிசனம், இறந்து போன ஒருவர் நமக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னா இயற்கை மரணத்துல இறந்தவரோ அகால மரணத்தை இறந்தவரோ கொடுக்க முடியாது. 3வது வகையான மரணமான மகான்கள், மகரிஷியோ வள்ளலாரோ போகர் சித்தரோ இந்த மாதிரி மகான்கள் வாழும் காலத்துல இந்த பிரபஞ்சத்தோடு அறிவை ஒன்றி கலந்த அவர்கள் உயிர் பிரபஞ்சத்துல கலந்திருக்கும். பிரபஞ்சம் முழுக்க அவங்க அறிவாக நிரம்பி இருப்பதனால அவர்கள் தான் பிரபஞ்ச அணுக்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் தான் தரிசனம் தர முடியுமே தவிர, அந்த வகையில் மகரிஷிக்கு வள்ளலார் காட்சி கொடுத்தாரு, மகரிஷி ஆலியார்ல போகர் காட்சி கொடுத்தாங்க. இப்படிதான் நடக்குமே தவிர முதல் 2 வகையான மரணத்துல யாருக்கும் காட்சியெல்லாம் கொடுக்க முடியாது. அதற்கு மேல தெரிவதெல்லாம் அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் தான் தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இறந்தவரையே நினைச்சு இருப்போம், அவரையே நினைச்சு பார்க்கும் எல்லா இடத்துலயும் அப்படிதான் தெரியும். அதனால இறந்தவர்கள் தரிசனம் எல்லாம் கொடுக்க முடியாது யாருக்கும். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. ஹரீஷ்குமார் கேட்கலாங்க. மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்க. ஹரீஷ்குமார் கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் திருநெல்வேலியில இருந்து கஸ்தூரி பேசுறேன். சத்தமா பேசுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குது. சொல்லுங்க. இந்த நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். இந்த இறந்தவங்களுக்கு வந்து படையெல்லாம் வச்சு கும்பிடுறாங்க. இந்த ஆடி இறுதிக்கு வச்சு கும்பிடுறோம், அது அந்த மாதிரி பண்றாங்க. கன்னிக்கு வச்சு கும்பிடுறாங்க. அது வந்து வீட்டு பெரியவங்களுக்கு தான் வைக்கிறாங்க. அது வைக்கிறது கண்டிப்பா வைக்கணுமா? அது வேண்டாமா? அப்படிலாம் அது வந்து கட்டாயம் கிடையாது. இறந்து போன ஒரு உயிருக்கு நம்ம எந்த ஒரு தேவையும் நம்ம பூர்த்தி செய்ய முடியாது. அதுக்கு எந்த தேவையும் கிடையாது. இறந்தவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய திதியோ மற்ற எதுவுமே அவங்களுக்கு ரீச் ஆகாது. ஒன்னே ஒண்ணு மட்டும்தாங்க அவங்களுக்கு ரீச் ஆகும். அது மகரிஷி நபர்களுக்கு நமக்கு சொல்லி கொடுத்த ஆன்ம சாந்தி தவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது மட்டும் நம்ம கத்துக்கிட்டு அதை மட்டும் நம்ம செஞ்சா போதும். அந்த ஒன்றுதான் அவர்களுக்கு ரீச் ஆகுது தவிர வேற எந்த ஒரு படையல் எதுவுமே அவங்களுக்கு ரீச் ஆகாது. அவங்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. அவங்களுக்கு உணவுங்கிறது அவங்களுக்கு பசிங்கிற ஏற்பட போறதும் இல்லை, அவங்களுக்கு உடலும் இல்லை குடலும் இல்லை. அதனால அவர்களுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது.
மற்றபடி திதி கொடுப்பது அப்படி வருஷம் கொடுப்பது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. கொடுக்கலன்னா பித்ரு தோஷம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. வருடந்தோறும் அவருடைய இறந்த நாளில் அவங்களுடைய நினைவை போற்றுகிறோம் அப்படிங்கிற ஒரு சடங்காகத்தான் அது வந்ததே தவிர, அது கொடுக்கலன்னா அவங்களுக்கு அவங்க நிறைவாக மாட்டாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நமக்கு மனவளக்கலையில ஆன்ம சாந்தி தவம் மகரிஷி கற்றுக் கொடுத்துருக்காங்க. அன்னை லோகாம்பல இறந்த பொழுது மகரிஷி ஆன்ம சாந்தி தவம் தான் செய்தார்கள், எல்லாரையும் செய்ய வைத்தார்கள். அதனால அதை தாண்டி மகரிஷி தனியா யாருக்கும் திதியெல்லாம் கொடுக்கல. அதனால அது அந்த வழியிலேயே நாம ஆன்ம சாந்தி தவத்தை மட்டும் செய்து கொண்டு அவர்களை நினைவை போற்றினால் போதுமானது. வாழ்க வளமுடன். வாணியம்மா, ஐயா அவங்க குறிப்பிடுற மாதிரி நீங்க உங்க வீட்டுல இப்படி பண்ணாங்கன்னா அதுக்கு நம்ம எதிர்ப்பு சொல்ல வேண்டாம். இது என்ன நடைமுறையில சடங்குல இருந்துட்டு, பட் ஐயா அவங்க விஞ்ஞான பூர்வமா நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத உங்க வீட்டுல கலந்து ஆலோசிச்சு நீங்க பண்ணிக்கலாம். ஆழ்ந்து தவம் செய்யறவங்களுக்கு எதுவுமே எல்லாமே கடந்த நிலைக்கு போகக்கூடிய நிலையில ஐயா அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மல்லிகா காளியப்பன் அம்மா கேட்கலாங்க. ஹலோ, வாழ்க வளமுடன் அம்மா கேட்கலாங்க. வாழ்க வளமுடன், சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிர்களுடைய நிலையை பேசுறீங்கம்மா? காளியப்பன், மேடவாக்க மன்றம், சென்னையில இருந்து பேசுறேங்கய்யா. நல்லது. ஆமாங்கய்யா, ரொம்ப சிறப்பா இருந்தது. ஏன்னா இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். எல்லாருக்குமே அந்த பேயை பத்திய பயம், என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்ற ஒரு நிலைகள் அது நிறைய பேருக்கு இருக்கு. இன்னைக்கு அதற்கு அற்புதமான ஒரு விளக்கங்கள்லாம் அற்புதமா கொடுத்துட்டீங்க. என்னுடைய டவுட் என்னங்கய்யா, என்னோட நாத்தனார் அவங்களுக்கு வயது பாத்தீங்கன்னா 45, அவங்களுக்கு கல்யாணம் ஆகல, அவங்க இறந்துட்டாங்க. இப்ப அவங்களுடைய உயிர் துகள் தாண்டி எப்படியும் எங்க குடும்பத்துலதான் அது மிங்கிள் ஆகி இருக்கும் என்னங்கய்யா? ஆமா, அவங்க எப்படி இறந்தாங்க? அவங்க நோய்வாய்ப்பட்டுதாங்க இறந்தாங்க. அவங்க இயற்கை மரணம் தான் அது. அதனால பெரும்பாலும் குடும்ப உறுப்பினர்களுடைய, இது பெரும்பாலும் குடும்பங்க. ஒரு சில இடங்கள்ல நண்பர்களுடையும் இணையும். அது நமக்கு தெரியாது. அவங்க நண்பர்களோட தான் சேர்ந்திருக்கா, உறவினர்களோட தான் சேர்ந்திருக்கான்னு தெரியாது. நம்மளால அப்படியெல்லாம் கண்டுபிடிக்கவும் முடியாதுங்க. என்ன, அதனால பெரும்பாலும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கணும். மெஜாரிட்டி என்னன்னா பெரும்பாலும் குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து செயல்படும். அதுதான். அது உங்களுடையோ அல்லது உங்களுடைய தாய் தந்தையோ யாரெல்லாம் உங்களுடைய க்ளோஸ் நெட்வொர்க்ல யாரெல்லாம் உயிரோட இருக்கிறாங்களோ அவர்கள யாருடைய கருமையத்துடைய அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகுதோ அவர்களோட இணைந்து செயல்படும். அதுதான். இவங்க போய் அவங்களை செலக்ட் பண்றதும் கிடையாது, அவங்க இவங்களை இன்வைட் பண்றதும் கிடையாது. இது சுத்தவழியுடைய இறைவனுடைய நிர்வாகத்துல தானாகவே நடக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு நிகழ்வு தான் இது. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். தனலட்சுமி அம்மா, மைக் அன்மியூட் பண்ணிக்கலாம், கேள்வி கேட்கலாங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன். நான் கோவில்பட்டி அழகுவேலர் அறக்கட்டளையில இருந்து பேசுறேன். நல்லதுங்க. ஐயா, ஏற்கனவே ஐயா ஸ்பீச் எங்க அறக்கட்டளையில நான் கேட்டிருக்கேன். பட் எனக்கு இப்ப பெற்றோர்களுடைய ஜெராக்ஸ் தான் குழந்தைங்க, அவங்களுடைய அதுல இருக்கு அப்படின்னு சொல்றோம். பட் ஒரு சில டைம் அவங்க வயிற்றுக்குள்ள கன்சீவா இருக்கும்போது எதை அதிகமா பார்க்கிறோமோ, எதை அதிகமாக இது பண்றோமோ அது மாதிரியே அந்த குழந்தை பிறக்குது. கலர் பொறுத்தளவுல அம்மா அப்பா சிவப்பா இருந்தா குழந்தையோட கர்ப்பா பிறக்க வாய்ப்பு இருக்கு. அது எப்படிங்கய்யா? அப்படி அந்த மாதிரி விஷயங்களை நீங்க பாத்துருக்கீங்களா நேரடியா? இல்ல, நான் நம்ம பேராசிரியரே ஒரு ஸ்பீச்ல நான் கேட்டேன். அதாவது அப்பா அம்மா 2 பேரும் சிவப்பா இருந்து கருப்பா இருந்தா அவங்களுடைய தாத்தா 7 ஜெனரேஷனுடைய டாமினேஷன் இருக்குங்க ஒரு மனிதனுடைய உயிர்ல. சரியா? நம்முடைய சஞ்சீத கர்மத்துல 7 இதுக்கு ரொம்ப வலிமை அதிகம். அதனால தாத்தாவுடைய அப்பா அவர் கருப்பா இருந்து பாட்டி சிவப்பா இருந்தனால எல்லாம் அடுத்தடுத்த ஜெனரேஷன் எல்லாம் சிவப்பா வந்திருப்பாங்க. ஆனா அது அந்த இருப்பு உள்ளுக்குள்ளேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த மாடுகளை கூட பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு காலா இருப்ப ஒரு காங்கேய மாடு இருக்குன்னா கருப்பு மாடும் ஒரு செவல மாடு சேர்த்தா அது வெள்ளை நிறமான மயிலை கன்று போடுவாங்க. அதுக்கு காரணம் இதோடைய அப்பா அம்மா ஏதாச்சும் ஒன்று அது கலர் இருக்கும். அது மாதிரி இது விலங்குகளையும் அந்த தன்மை இருக்கு, மனிதர்களும் இருக்கு. ஆனா தாய் வயிற்றுல இருக்கும் பொழுது அவங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்த பார்த்தாங்க, குறிப்பிட்ட விஷயத்தை நினைச்சாங்க, அதனாலதான் அப்படிங்கிறது இதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ரேர் கேஸுங்க. நான் கூட ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன், ஒரு வெள்ளை இன தம்பதிக்கு ஒரு மகன் பிறக்கிற ஒரு பிள்ளை பிறக்குது. அது நீக்ரோ பையனாக பிறக்கிறானா. இதை பத்தி உறுதியான தகவல் இல்ல, புத்தகத்துல படிச்சதுதான். காரணம் என்ன, அந்த பெண்மணியானவங்க அவங்க ஒரு கருப்பு இன ஒரு நடிகருடைய ரசிகராம். அவங்க வீட்டுல எல்லா இடத்துலயும் அவருடைய போட்டோவை மாட்டி எந்நேரம் அவரை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்களாம். அதன் காரணமாக அந்த பிள்ளையும் அதே மாதிரி இருந்து அந்த எண்ணத்தின் தாக்கமாக அப்படி வந்ததாகவும் சொல்லுவாங்க. அதை அந்த கணவன் சந்தேகப்பட்டதா அது வரும். இது பற்றிய உறுதியான சம்பவத்தை என்னால தேட முடியலங்க. அதனால நீங்க சொல்றது அப்படி ஒண்ணு நடந்துருச்சுன்னா அது ஒரு கோடியில ஒன்றாக இருக்கும்.
அப்படி நடப்பது கூட அந்த தாயுடைய எண்ணத்தினுடைய காரணமாகத்தான். மகரிஷி கூட சொல்வார் இல்லையா, எண்ணத்தின் விளைவறியாமல் எண்ணி எண்ணி அந்த எண்ணம் செயலாக வரும் சொல்றாரு இல்லையா. அது மாதிரி அவங்களுடைய எண்ணம் கூட செயலாக வந்திருக்கலாம். இது ரொம்பவும் அபூர்வத்திலையும் அபூர்வமுங்க இந்த சம்பவம். மற்றபடி பெரும்பாலும் இது 99.99% என்னன்னா, இந்த ஜீன்ஸ் இந்த ஜெனரேஷன்ல என்ன டாமினேஷன் இருக்கோ அதுதான் குழந்தையாக வருமே தவிர மற்றதெல்லாம் வாய்ப்புகள் கம்மிங்க. வாழ்க வளமுடன். ஜெயக்குமாரி அம்மா கேட்கலாங்க, மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்க ப்ளீஸ். வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஒசூர்ல இருந்து பேசுறேங்கய்யா. மிகவும் சிறப்புங்கய்யா. பேயின்றது இல்லன்றது ரொம்ப தெளிவு பண்ணி சொல்லிட்டீங்க. எல்லாருக்கும் பயம் போயிட்டு இருக்குங்க. கேள்வி என்ன பேயா வருவாங்க, அதையும் கிளியர் பண்ணிருக்கோம். அப்படியெல்லாம் இல்லன்னு சொல்லி இருக்கிறோம். ஆமாங்க ஐயா. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, 21 வயசு பொண்ணுங்கய்யா. கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 2 மாசம் தான் கன்சீவா இருந்து அபார்ட் ஆயிடுச்சு. ஆனா சூசைட் பண்ணிக்கிச்சுன்னு சொன்னாங்க. அது சூசைட் பண்ணிச்சா இல்ல செஞ்சாங்களா தெரியாது. அந்த உயிர் அந்த ஆன்மா வந்து எதோட இணையா? இப்ப அவங்க இப்ப இறந்து எத்தனை வருஷம் ஆகுது? ஆச்சுங்க 23 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. 23 24. சூசைடோ அதாவது கொலையோ தற்கொலையோ விபத்து இந்த மூணுமே ஒரே வகையான ஆகா மரணம் தாங்க. இந்த மரணத்தை பொறுத்து இப்ப 21 வயசுனா உயிர் தொகுதியோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். அவங்களுக்கும் 10 கோடி இருக்கும். சரியா? இப்ப அவங்க இறந்து 20 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் இப்ப 20 வருஷம் கழிச்சோ அல்லது இன்னும் 40 வருஷம் கழிச்சோ கூட தான். நான் சொல்றதெல்லாம் ஒரு அப்ராக்சிமேட் தாங்க. ஓரளவு நீங்க கணித்துக் கொள்ளலாம் அதை. ஏன்னா அது எக்ஸாக்டா யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ 20 வருடம் கழித்தோ அல்லது இறந்து 40 வருடம் கழித்தோ தான் அந்த உயிர்களுடைய எண்ணிக்கை குறைந்து அதன் பிறகுதான் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாலோ நண்பர்களாலோ அந்த கருமையத்தினால ஈர்க்கப்படும். மேபி அவங்க இறந்து 20 வருஷம் ஆனதுனால மேபி அதனுடைய ஆன்மக்கள் அந்த எண்ணிக்கை குறைந்து இந்த வருடம் ஈர்க்கப்படலாம். இல்ல இந்த 10 வருஷம் கழிச்சு எப்படினாலும் இந்த வழியில தான் போக முடியுமே தவிர அந்த ஆன்மாவுக்கு வேற எந்த ரூட்டும் கிடையாது. அவங்களுடைய மரணம் வித்தியாசமா இருந்தனால தான் நீங்க அதை பத்தி சிந்திக்கிறீங்க. ஆனா அவங்க இயற்கையாவே நோய்வாய்ப்பட்டு இறந்திருந்தா கூட எந்த மாதிரி சிந்திக்க மாட்டீங்க. ஒரு வயதானவர் இறந்தா சிந்திக்கவே மாட்டோம், ஓகே அப்படின்னு விட்டுருப்போம். ஆனா இந்த எல்லா எக்ஸாம்பிளும் இயற்கை மரணம் அகாலமாக இந்த 2 டைப்ல வந்துருது. இந்த 2 டைப்ல வரவங்க எல்லாரும் எர்த் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த சாலோகியம் இந்த சாலோகியம் சொல்லக்கூடிய இந்த காற்று மண்டலம் இதுலதான் மிதந்து கொண்டிருப்பாங்க. அது இந்த வாழக்கூடிய உயிர்களால ஈர்க்கப்பட்டு அவங்களோட இணைந்து செயல்படுவாங்க. இணைந்த பிறகு அவர்களும் இவர்களும் பிரித்து பார்க்க முடியாது. இணைந்தவர்களுக்கும் வந்திருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி தான் நம்ம க்ளோஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறதுனால தாத்தாவுடைய வித்து தான் அப்பாவாக வந்து அப்பா நாம வந்திருக்கு. நம்ம தாத்தா நம்மகிட்டே வந்து கலந்தா எப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும்? அதனால இப்ப இவங்க கொலையாலையோ தற்கொலையாலையோ இறந்திருக்கிறாங்க. உயிர்த்தோடைய எண்ணிக்கை குறைந்த பிறகு உங்களோடையோ அல்லது அவங்களுடைய உறவினருடைய யாரோடய சேர்ந்து சேரும் பொழுது சேர்ந்தவர்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அவங்களுடைய கிளைமேக்ஸ் இப்படித்தான். அப்படியும் அவங்களுக்கு மேட்சிங் யாருமே இல்லைன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 140 வருஷம் கழிச்சு அவங்க எப்ப இறந்தாங்களோ அதுல இருந்து 140 வருஷம் கழிச்சு காற்றோட காற்றாக கலந்து இந்த சாலோகியத்திலேயே இந்த எர்த்து ஃபீல்ட்லயே அவங்க மெர்ஜ் ஆயிருவாங்க. இதுதான் அவங்களுடைய கிளைமேக்ஸ். புரதமம் செஞ்சிருந்தா புரதமம் செஞ்சிருந்தா அவங்க சூரிய குடும்பத்துல சோலார் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய சாமீபியத்துல கலப்பாங்க, காமராஜர் மாதிரி. அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். வேலாயுதம் ஐயா கேட்கலாங்க, மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்க ப்ளீஸ். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் வேலாயுதம் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஐயா. ஐயா நான் வந்து பிராக்டிக்கலா என் லைஃப்ல நடந்த சம்பவத்தை சொல்றேன். டிசம்பர் 10, 2010 வருஷத்துல நானும் என் துணைவியாரும் நைட்ல பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது நடு ராத்திரில 11:30 மணிக்கு ஒரு விபத்து நடந்து அதுக்கப்புறம் நடந்தது ஒன்றும் எனக்கு தெரியாது. 11:30 மணிக்கு வெளியில என்ன வெளியில காப்பாத்திட்டாங்க. எங்க ஒய்ஃப் உள்ளுக்குள்ள இருந்தாங்க. நான் ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கும் போது அவங்க மரணம் அடைஞ்சாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இன்னைய தேதி வரைக்கும் 10 வருஷம் ஆயிடுச்சு ஐயா. எனக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு அதிருப்தி என்னன்னா, நான் அவங்களோட கடைசி நிமிஷத்துல அவங்க என்ன சொல்ல விருப்பப்பட்டாங்க, என்ன அவங்களுக்கு என்னால அவங்களுக்கு ஒண்ணுமே ஹெல்ப் பண்ண முடியாது. அந்த குற்ற உணர்ச்சி என்னைக்கு ஒரு கையா எனக்கு இது அகால மறந்துக்கு இவ்வளவு நீங்க ஒரு டப்தா சொன்னீங்க இல்லையா, அதனாலதான் இந்த கேள்வி கேட்கிறேன் ஐயா. இப்போ உங்களுக்கு அந்த குற்ற உணர்வு இருக்கு, அதுக்கு என்ன செய்யணும்னு கேக்குறீங்க அதானே? ஹலோ, கேக்குதா சார்? அந்த குற்றம் இல்ல என் பேர் வேலாயுதம். நீங்க எனக்கு டைரக்டாவே மெசேஜ் போட்டிருந்தீங்க இன்னைக்கு உங்களுக்கு நடிகால ப்ரோக்ராம் இருக்குன்ட்டு. ஐயா கேள்வி புரிஞ்சுச்சீங்க, பதில் சொல்றாருங்க ஐயா. இது
அவங்களுக்கு இறுதி நேரத்துல எதுவுமே செய்ய முடியலையே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வு இயற்கையாவே இது போன்ற சம்பவங்களை ஃபேஸ் பண்றவங்களுக்கு இருக்கு. இது நானும் நிறைய பேர் இப்படி கேள்விப்பட்டிருக்கேன். கடைசி நேரத்துல நான் நினைச்சிருந்தா காப்பாத்திருப்பேன், நான் கடைசி நேரத்துல அவங்க இந்த பொருள் கேட்டு வந்தா நான் இல்லைன்னு சொல்லிட்டேனே, அதுக்கப்புறம் செத்து போயிட்டாங்களே அப்படின்னு பல பேருக்கு இந்த எண்ணம் இருக்குங்க. இந்த குற்ற உணர்வு அவங்களுக்கு நம்ம செய்ய முடியலையே நினைக்கிறீங்களே, செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் ஆன்ம சாந்தி தவம் தான் சார். அதை செய்வதை தவிர வேற எந்த ஒரு வழி இல்லை. அதனால ஒவ்வொரு முறையும் துரியாதீத தவம் செய்யும் பொழுது துரியாதத்தோட கொஞ்சம் வித்தியாசம் தான் ஆன்ம சாந்தி தவம். அதை நீங்க தெரியல மன்றத்துல கேட்டுக்கோங்க, கேட்டு அதை செய்யுங்க. அது ஒன்றுதான் அந்த தவமும் நம்ம செய்யக்கூடிய இந்த அகத்தாய்வும் தான். இன்னொன்னு கவலை ஒழித்தல, உங்களுக்காக ஒண்ணு சொல்றேன். ஏன்னா நீங்க 10 வருஷமா கவலையில இருக்கிறீங்க. மகரிஷி கவலை ஒழித்தல ஒரு இடத்துல சொல்றாங்க, அனுபவத்தையே தீர வேண்டியவைன்னு சொல்வார் இல்லையா. அனுபவத்தையே தீர வேண்டியவை அப்படின்னா எந்நேரம் நினைச்சுக்கிட்டு இருக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த இடத்துல மகிழ்ச்சி சொல்லுவாங்க. ஒரு திருக்குறளை உதாரணம் சொல்லுவார் மகிழ்ச்சி. அதாவது துன்பத்திற்கு யாரே துணையாவார், தாமுடைய நெஞ்சம் துணையல் வழி அப்படின்னு இருக்கும். வள்ளுவர் இன்பத்து பால்ல சொல்லியிருந்தாலும் இங்கேயும் ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு மகிழ்ச்சி எழுதியிருப்பாரு. அப்போ இந்த குறளை நீங்க நினைங்க, துன்பத்திற்கு யார் தான் துணையாக முடியும்? கடைசி நேரத்துல ஆக்ஷன்ல ஒண்ணுமே அவங்கள என்னால செய்ய முடியலையே, நான் எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியலையே நினைச்சு இந்த துன்பத்திற்கு யார் தான் மகிழ்ச்சியோ கூட எப்படி துன்பத்திற்கு துணையாக முடியாது. தாமுடைய நெஞ்சம் துணையல் வழி, உங்களுடைய நெஞ்சம் தான் துணை. அந்த நெஞ்சத்துல எப்பெல்லாம் அந்த குற்ற உணர்வு ஏற்படுதோ அப்பயே உட்கார்ந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட துரியாதீத தவத்துல அந்த ஆன்ம சாந்தி தவத்தை மிக்ஸ் பண்ணி செய்யுங்க. அதுதான் அவங்களுக்கு அதுதான் உங்களுடைய குற்ற உணர்வை குறைக்கும். அதை தவிர வேற எந்த ஒரு வழி இல்லை. ஏன்னா மீள்வதில்லை போயினவை அப்படிதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க. நீயோ மேற்பட்டாய் அனுபவத்திலே. அதனால போனதுதான் மீளாது. நமக்கு அனுபவம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு குரு கிடைச்சிருக்கிறாரு, ஒரு தவம் கொடுத்திருக்கிறாரு, இறந்தவர்களுக்காகவே ஒரு தவம், அதை செய்வோம். அவ்வளவுதான். காலம்தான் உங்களுடைய அந்த வருத்தத்தை காயத்தை மாற்றும். நன்றி. வாழ்க வளமுடன். பாஸ்கரன் ஐயா கேட்கலாங்க, மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்க. பாஸ்கரன் ஐயா இணைப்புல இருக்கீங்களா? வசந்தா அம்மா கேட்கலாங்க, மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்க. வசந்தா அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. பாஸ்கரன் பேசுறேன். அம்மாப்பேட்டை, தஞ்சாவூர் அம்மாப்பேட்டை இருந்து. சொல்லுங்க ஐயா. ஐயா, இந்த ஜீவமுக்தி அடைஞ்சவங்க உயிரை தன்னோட சுவர்ந்து அவங்க சமாதி நிலைக்கு போனால ஜீவமுக்தர்கள் அப்படின்னு சொல்லி ஜீவ சமாதின்னு சொல்றோம். ஆமா. அவங்களுடைய ஆன்மா அந்த உயிருக்குள்ள சோர்ந்ததுனால ஜீவமுக்தர்னு சொல்றோம். அப்ப வள்ளலார் அவர்கள் மறைவுல ஜோதியா மறைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்களா ஐயா? அது எப்படிங்க ஐயா, என்னன்னு தெரியுங்களா ஐயா? அதாவது சார், இப்ப நீங்க 2 வகையான மரணத்தை பிரிச்சு கேக்குறீங்க. சித்தர்களுடைய மரணமானது அவங்களுடைய உடலால அவங்க ஜீவசமாதி அடைஞ்சிருப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மகரிஷிக்கு போகர் சித்தர் காட்சி கொடுத்தாரு 1985 வருஷம் ஆலியார்ல அதிகாலையில காட்சி கொடுத்து அவரு பிரம்மஞானம் புக் எழுத சொல்லி எழுதுனாங்க. ஆனா அதே இந்த போகருடைய உடல் எங்க இருக்கு? பழனியில மலை உச்சியில ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாரு. உடலால அந்த உடலுக்குள்ள போகருடைய உயிர் தோய்ந்து இருக்கு. ஆனா அதே நேரம் அவங்களுடைய அறிவு இருக்கு இல்லையா, அவங்களுடைய மன பிரபஞ்சத்தில் கலந்துருக்கும். பிரபஞ்சத்தோடு மகரிஷி சொன்ன மாதிரி நான் வான்காந்தத்தில் கலந்துள்ள மாதிரி போகர் வான்காந்தத்தில் கலந்துருக்கிறாரு. அதனால அவர் எங்கேயும் காட்சி கொடுக்கும். உடல் அங்க இருந்தாலும் இங்க காட்சி கொடுக்க முடியும். சித்தர்களுடைய ஃபார்முலா இதுதான். ஆனா வள்ளலாருடைய நிலையை பொறுத்த வரைக்கும் அவர் ஜோதியாக காட்சி மாறிவிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா அது மர்மமான மரணமாகவும் சொல்லப்படுகிறது. மகரிஷி அவர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதைத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அந்த வகையில் நம்ம குரு நமக்கு சொன்னது என்னன்னா, மாக்கோளம் புக்ல இதை பற்றி ஒரு கவி இருக்குங்க. அந்த கவியை மட்டும் நான் சொல்லிட்டு என்னுடைய இந்த பதிலை நான் நிறைவு செய்யறேன். அதுக்கு நான் விளக்கமெல்லாம் சொல்ல முடியாது, நீங்களே அந்த கவியை தேடி படிச்சுக்கோங்க. அந்த கவியை சொல்றேன். பக்தி என்னும் முத்திரையில் திரைக்கு பின்னால் விளைந்த அநீதிகளை விளக்க போகுமோ. இந்த கவி ரொம்ப பேருக்கு தெரியாது, நம்ம இனிமேல் எடுத்து பாருங்க மாக்கோளம் புக்ல. பக்தி என்னும் முத்திரையில் திரைக்கு பின்னால் விளைந்த அநீதிகளை விளக்க போகுமோ, புத்திமிக்க சமணர்களை கழுவில் கொன்றோர் புண்ணியர்கள் எனப்பட்டார் அறியாதோரால். அடுத்து யுக்தியினால் ராமலிங்கம் உடல் மறைத்து, நீங்க வள்ளலார் கேட்டீங்கல்ல, யுக்தியினால் ராமலிங்கம் உடல் மறைத்து யோகத்தில் ஜோதியாகி விட்டார் என்றார். சக்திமிகு தில்லையந்தனர் நந்தன் தானாக போய் தீயில் விழுந்து இறக்கச் செய்தார். இது போன்ற பல கொடிய பாபச் செயல்கள் உள்ளன தேர்வீர் அப்படின்னு முடியும். அந்த உங்களுடைய கேள்விக்கு அந்த 2 வரி தான் பதிலுங்க. யுக்தியினால் ராமலிங்க உடலை மறைத்து யோகத்தில் ஜோதியாகி விட்டார் என்றார். நன்றி. வாழ்க வளமுடன். முருகவேணி கேட்கலாங்க, மைக் அன்மியூட் பண்ணிக்கலாங்க ப்ளீஸ். இருக்கீங்களா? இணைப்புல இருக்கீங்களாமா? வாழ்க வளமுடன். தனலட்சுமி கேட்கலாங்க, மைக் அன்மியூட் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனுங்க. ரொம்ப தெளிவா இருந்தது அவங்களோட உரை. எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, சார் கேக்குதா? எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
திருநெல்வேலி சார். பேசுங்க. சொல்லுங்க. எல்லாரும் சொல்லும்போது ஊரை சொல்லிருங்க. ஏன்னா தனித்தனியா கேட்க வேண்டியிருக்கு இல்லையா? அதனால சரிங்க நீங்களே சார். முன்னாடியே ஓகே சொல்லிருங்க. டைம் மிச்சமாகும் நமக்கு. ஓகே சொல்லுங்க. சார். நன்றி. தனலட்சுமி திருநெல்வேலியிலேருந்து பேசுங்க சார். சார் என்னோட அக்கா வந்து ஒரு 6 வருஷம் முன்னாடி இறந்து போயிட்டாங்க. நோய்வாய்ப்பட்டு தான் இறந்து போனாங்க. சரிங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல எல்லார் வீட்லயுமே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்தது சார். அவங்க இறந்து போகும்போது அதே மனநிலை தான் இறந்து போயிருந்தாங்க. நான் இந்த ஓ இதுல சரிங்க. இருக்கிறதுனால எனக்கு ஓரளவு தெரிஞ்சுது அவங்களோட இதுதான் அப்படின்னு. ஆனா அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல சார். ஒரே நேரத்துல ஒரு 5 பேர் வீட்லயுமே ஒரு இணக்கமான சூழ்நிலையே இல்லை. அவங்க வீடு முந்தி இருந்த மாதிரி இப்ப இல்ல சார். ஒரு 6 வருஷமா அதுக்கு நான் சரிங்க. என்ன செஞ்சா அவங்களோட இதாகும் சார். என்னோட இதுலயுமே ஹெல்த்லயுமே வந்து நிறைய வேரியேஷன் தெரியுது. எனக்கு அந்த வித்தியாசம் நல்லா தெரியுது. அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியல. நான் நிறைய அதனாலதான் குருவோட அந்த பயிற்சி எல்லாமே கண்டினியூஸா என்னால முடியலனா கூட நான் செஞ்சுட்டே தான் இருக்கேன். இருந்தாலும் இந்த என்னோட பழைய இதுவே என்கிட்ட இல்ல அப்படிங்கிறது நல்லா தெரியுது சார். அதுக்கு நான் என்ன சரிங்க. பண்ணணும் சார்? சரிங்க. இப்ப உங்க அப்பா குழப்பத்தோட இருந்தாருன்னு குருவை நீங்க பொதுவா தானே சொல்றீங்க. என்ன குழப்பத்தோட இறந்தாரு? அதுக்கப்புறம் என்ன குழப்பம் விளைந்தது அதை சொல்லுங்க. குழப்பம்னா அதுல 1000 இது இருக்க. என்ன குழப்பம்? அவர் என்ன கடைசி நேரத்துல என்ன அதை சொல்லுங்க. வெளியே வந்துட்டாங்கய்யா. வெளியில வந்துட்டாங்க. நன்றிங்க. அதாவது இறந்து போன ஒரு உயிர் ஒரு கஷ்டத்திலயோ ஒரு துன்பத்திலயோ குழப்பத்திலயோ இறந்தாங்கன்னா அதே மாதிரி அப்ப அந்த மரணமானது அவர்களோட அது முடிந்து விடும். அதன் பிறகு நம்ம அவங்க வந்து குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவது போன்றோ எல்லா ஒரே நேரத்துல அவங்களுடைய கூட பிறந்தவங்க எல்லாருடைய குடும்பத்தில் குழப்பம் வந்துச்சு, அப்பா இறந்த நாள் தான் இப்படி வந்துச்சோ அப்படிங்கிறது எல்லாம் காக்கை உட்கார பணம்பலம் விழுந்தார் போலதான். பொதுவா ஒரு மனிதர் ஒரு குடும்பத்துல இறந்தாலே அந்த அந்த குடும்பத்துல ஏற்படக்கூடிய ஒரு இழப்பு, அது அவங்களுடைய மனநிலை எல்லாமே மாறிடும். நம்முடைய மூளைக்கு ஆற்றல் குறையும். இப்படி பலவிதமான உளவியல் மற்றும் உடல்வியல் ரீதியான குழப்பங்கள் ஏற்படும். அப்ப ஜீவகாந்த சக்தி குறையும். ஜீவகாந்தம் குறையும் பொழுது செயல்கள்ல திருத்தம் இருக்காது. அதன் காரணமாகவே எல்லாருக்கும் இழப்பு ஏற்பட்டு அதன் காரணமா அவருடைய செயல்கள்ல குழப்பம் வந்திருக்குமே தவிர இறந்து போனவர் அவர் குழப்பத்துல இறந்தனால வீட்டுல எல்லாருக்கும் வந்துச்சுங்கிறது கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இறந்து போன உயிர்களுக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது. அவங்க ஜீவன் முக்தர்களாக அந்த 3வது வகை மரணத்துல மகிழ்ச்சி போன்று பிரபஞ்சத்துல மெர்ஜானா மட்டும்தான் அவங்களுக்கு தரிசனமோ எந்த ஒரு பவரை தவிர மற்ற சாதாரண மனிதர்களுக்கு எந்த ஒரு சொன்ன மாதிரி தூக்கி போட உடம்புல அந்த போன்ல இருந்து எடுத்த சிம் கார்டு மாதிரி தான் அவர்கள் எல்லாம். அதனால அவர்களை நினைத்து எந்த விதமான கன்ஃபியூஷனுக்கு நம்ம ஒரு குழப்பத்துக்கு ஆளாக வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு அகத்தாய்வு எடுத்துக்கொள்ளுங்க. அதற்கு மேல நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்ம சாந்தி தவத்தை செய்யுங்க. இதுதான். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, கடைசி கேள்வி, நேரம் முடிஞ்சிருச்சுங்க. ஸ்ரீனிவாசன் ஐயா கேட்கலாங்க. வாழ்க வளமுடன். திருவண்ணாமலையில இருந்து பேசுறீங்கய்யா. சொல்லுங்க ஐயா. மிக அற்புதமான உரைங்கய்யா. நன்றி. உயிர் அப்படின்றது நம்ம உடலுக்குள்ள எப்படி வருது, எப்படி போகுது, எங்க போகுது அப்படின்ற பல கேள்விகளுக்கு மகரிஷி வழி நின்று சரியான விளக்கம் கொடுத்திருக்கீங்க. மிக்க நன்றி. என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, இப்போ ஆன்ம சாந்தி தவம்னு சொன்னீங்க. இந்த ஆன்ம சாந்தி தவம் எப்ப வேணாலும் பண்ணலாமா, எங்க வேணாலும் பண்ணலாமா? எப்ப வேணா செய்யலாம், எங்க வேணா செய்யலாம். ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, இறந்தவர்கள் அந்த குடும்ப உறுப்பினர்கள், இப்ப நம்ம அப்பா இறந்தாருன்னா நம்ம செய்யணும். இப்ப நமக்காக நம்ம ஃப்ரெண்டு செய்யறாரு அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கணும். ஒரு வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்கிற க்ளோஸ் நெட்வொர்க் ஒரு 20 பேர் வரைக்கும் சொன்னோம் இல்லையா, அந்த நெருங்கிய உறவினர்கள், அந்த 20 பேர்ல யாராச்சும் ஒருத்தராச்சும் அந்த தவத்துல அந்த கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கணும். அப்படின்னா தான் அந்த ஆன்ம சாந்தி தவம் ஒர்க் அவுட் ஆகும். இது இந்த ஒரு கண்டிஷன் தான் மகரிஷி அவர்கள் நமக்கு சொன்னதை தவிர நம்ம குடும்பத்திலே இறந்த நம்முடைய உறவினர்களுக்காக நாம எப்ப வேணா உட்கார்ந்து இந்த தவம் செய்யலாம். தினமும் கூட செய்யலாம், எப்பெல்லாம் விரும்புறமோ செய்யலாம். வாழ்க வளமுடன். தொடர்பு இல்லாதவர்கள் செய்த பலன் அளிக்காது. நன்றி. சான்றோர் பெருமக்களே, இன்னும் நிறைய அன்பர்கள் காத்திருக்கிறார்கள். மன்னிக்கவும், நேரம் நிறைவு பெற்று விட்டதால் சரியாக நாம் அணுக முடியவில்லை. அன்பானவர்களே, ஐயா அவர்களுடைய ஸ்பீச் மீண்டும் மாலை 6:30 மணிக்கு மறுபொழிபரப்பு. 6:30 மணிக்கு 6 மணிக்கு நமது மதிப்பிற்குரிய மாலை 6 மணிக்கு மதிப்பிற்குரிய முதுநிலை பேராசிரியர் விவேகானந்தன் ஐயா அவர்கள் இன்று பௌர்ணமி என்பதனால் பஞ்சபூத நவகிரக தவம் நடத்துகிறார். அதனைத் தொடர்ந்து நமது பேராசிரியர் ராஜ்குமார் ஐயா அவர்கள் நிகழ்த்திய இந்த உரை, பிறப்பிற்கு முன் இறப்பிற்கு பின் இந்த உரை மறு ஒளிபரப்பு செய்யப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதை நீங்கள் உங்களுடைய அன்பு உறவுகளுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்கள், நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி இப்பொழுது ஐயா அவர்களை நாம் வாழ்த்தி மகிழலாம். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பேராசிரியர் முனைவர் ராஜ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.
சான்ற பெருமக்களே, இன்றைய இணைப்பில் இணைந்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். மேலும் இந்த சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு நமக்கு அனுமதி அளித்த மதிப்பிற்குரிய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அருள்நிதி பத்மஸ்ரீ SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதே போல இந்த சிறப்பு நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு பெங்களூரிலிருந்து நெறிப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தொழில்நுட்ப பிரிவு இயக்குனர் பேராசிரியர் கிரீஷ் முரளீஸ்வர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். டெக்னிக்கல் சப்போர்ட் செய்திடக்கூடிய விஜய் ஐயா அவர்கள், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெங்களூர், அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறோம். அன்பானவர்களே, இந்த சிறப்பு நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு யூடியூப் சேனல் பிளஸ் வேதாத்ரியம் ஃபார் ஓல்டு பீஸ் அதிலும் பதிவேற்றம் செய்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஆழியார் அறிவித்திருக்குள்ள ஐடித்துறை அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இனி நாளைய அறிவிப்புகள் பற்றிய நிகழ்வுகள். நாளை காலை ஒவ்வொரு நாளும் சில நிகழ்வுகளிலே மாற்றம் செய்திருக்கிறோம். நாளை காலை 5:25 இறைவணக்கம் குருவணக்கம். அதனைத் தொடர்ந்து 5:30 மணிக்கு தமிழில் தவம் பேராசிரியர் முதுநிலை பேராசிரியர் விவேகானந்தன் ஐயா அவர்கள் 9 மைய தவம் நடைபெறும். மேலும் 6 மணிக்கு தொடர்ந்து உடற்பயிற்சி, 7 மணிக்கு ஆங்கிலத்திலே தவம் நடைபெறும். 10:50 மணிக்கு தவமும் மகிழ்ச்சி கவிதையும் விளக்கத்துடன், 11 மணிக்கு பேராசிரியர் சொற்பொழிவு, தொடர்ந்து அவர்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சியும் நடைபெறும். அதே போல 12 மணிக்கு மாலை 6 மணிக்கு தவம், 6:30 மணிக்கு பேராசிரியர் சொற்பொழிவு தமிழில் மறு ஒளிபரப்பு செய்யப்படும். 7:30 மணிக்கு தவம் ஆங்கிலத்தில், 8 மணிக்கு பேராசிரியர் சொற்பொழிவு. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை என்பதினால் மலையாளத்தில் பேராசிரியர் உரை நிகழ்த்த இருக்கிறார். நாளைக்கு புதன்கிழமை ஆங்கிலத்தில் சொற்பொழிவு நடைபெறும். 8:30 மணிக்கு இரவு கேள்வி பதில் நிகழ்ச்சி, 8:55 மணிக்கு அறிவிப்புகள், 9 மணிக்கு உலக நல வாழ்த்தோடு நாளைய நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. அன்பர்களே, இது எல்லா நிகழ்வுகளிலும் நீங்கள் கலந்து கொண்டு பயனடைய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு, உள்ளங்களில் வேதாத்திரியம் வளர, உள்ளங்கையில் வேதாத்திரியம் வளர ஒவ்வொரு நாளும் இணைந்திருங்கள் ஆழியார் ஜூம் இணைப்பில். அன்பானவர்களே, நமது ஆழியார் ஜூம் இணைப்பில் 1000 அன்பர்கள் இணையக்கூடிய வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அரிய தகவலை உங்களுடைய நண்பர்கள், நமது பேராசிரியர்கள் அத்தனை பேருக்கும் தெரிவித்து திரளாக கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.